அச்சுத கலப்பாளர்னு ஒருத்தர் பாதியில் விட்டுட்டேன். அச்சுத கலப்பாளருக்கு குழந்தை இல்லை. அவர்களுடைய குருநாதர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அவர்கிட்ட போய் கேட்டார், குழந்தை இல்லை, நீ ஒன்று செய்ய, தேவாரத்தை கொண்டா, கயிறு சாத்தி பார்ப்போம், எந்த ஊர் வருதோ அந்த ஊரில் போய் கணவனும் மனைவியும் இருங்க, வசிங்க. சரி, இவ்வளவு தேவாரம் பாட்டு, கயிறை எடுக்கிறது, கடவுளை கும்பிடுறது, கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பக்கத்தில் வைக்கிறது, அந்த பக்கத்தை திறந்து பார்க்கறது, எந்த ஊர்? திருவெண்காடு. பாட்டென்ன? பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நிறைவாயினவே. ஆகா, பிள்ளை வேணும்னு கேட்குறேன், அந்த பாட்டு பிள்ளையினோடு உள்ளம் நிறைவாயினவே. பிள்ளை பெறது பெருசில்ல, அந்த பிள்ளையினால உள்ள நிறையிறது பெருசு இல்லையா? அவன் பாட்டுக்கு நம்மளை கொண்ட கோர்ட்டில் நிறுத்தினான்னா எப்படி இருக்கும்? எங்கள் ஊரில் ஒரு செட்டியார் ஒரு பையனை வளர்த்தாரு, குழந்தை இல்லை, அடாப்ஷன் எடுத்து வளர்த்தாரு. பையன் அவர் மேலே கேஸ் போட்டேன். ஜட்ஜு கேட்டார், நீ கெட்டிக்கார செட்டியார், எப்படியா இந்த பையனை போய் அடாப்ஷன் எடுத்தேன்? வெள்ளத்தோல் ஏமாற்றி பிடிச்சுன்னார். புரியுதா? பையன் பார்க்க நல்லா இருந்தேன், மாட்டிக்கிட்டேன். குழந்தை இல்லை, அந்த குழந்தை நம்ம குடும்பத்துக்கு தகுந்தவனாக இருக்கணும்ல. பிள்ளையினோடு உள்ளம் நிறைவாயினவே. வேயன தோள் உமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. இந்த பதிகத்தை படிக்க சொல்லுங்க, நல்ல குழந்தைகள் பிறக்கும். 2 பேரும் போயிட்டாங்க திருவெண்காட்டுக்கு. குழந்தை பிறந்தது. 3 வயசுல அந்த குழந்தை ஞான குழந்தையாக மாறிட்டு, அந்த குழந்தைக்கு பெயர் மெய்கண்டார். சைவ சமயாச்சாரியார்கள் 4 பேர் மாதிரி இவர்கள் சந்தானாச்சாரியார்கள். அவருக்கு பேர் என்ன? மெய்கண்டார். அச்சுத எந்த குருநாதர் சொன்னாரோ அவர் இவருக்கு சிஷ்ய பிள்ளையா வந்து கீழே உட்கார்ந்தார். மெய்கண்டாருக்கு சிஷ்ய பிள்ளை யாரு? அருள்நந்தி சிவாச்சாரியார். அவருக்கு சீடர் யாரு? மறைஞான சம்பந்தர். அவருக்கு சீடர் யாரு? உமாவதி சிவாச்சாரியார். ஒரு பெரிய சந்தானாச்சாரியார்கள் பரம்பரை. எது காரணம்? திருஞான சம்பந்தர் பாடல் காரணம். இன்னும் ஒன்று, ஒரு பையன், இதெல்லாம் சத்தியமுங்க, ஒரு பையன், அந்த பையனுக்கு வேலை கிடைக்கல, படிச்சுட்டான், வேலை கிடைக்கல. எங்கே போனாலும் ஜாதி கட்சின்னாங்கிறான தவிர இவன் படிப்பை கவலைப்படவே மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு எப்படி இருக்கும்? கண்ணீர் விட்டு அழுதான். வீட்டில் கொஞ்சம் வசதி குறைவு. இந்த பிள்ளை படித்து இந்த பிள்ளை நல்லா வந்தால் தான் குடும்பம். இந்த பையன் என்ன தெரியுமா பண்ணான்? ஒரு பெரியவர் காலில் போய் விழுந்தான். பெரியவர் யாருன்னே சொல்கிறனே, நம்ம குன்னக்குடி சாமி, தெய்வ சிகாமணி பரமாச்சாரிய சுவாமிகள். இப்போ இருக்கவருக்கு முந்தினவர். அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தேவாரத்தை எடுத்து படின்ட்டார். தேவாரத்தில் எந்த பாட்டு? திருஞான சம்பந்தர் தேவாரம். எந்த பாட்டு? இடரினும் தளரினும். தெரியுதா உங்களுக்கெல்லாம்? திருஞான சம்பந்தர் திருவாவடுதுறைக்கு போறார். அடு துறை. ஆன்னா பசுத்தன்மை, அடுன்னா அற்று போவது, பசுத்தன்மை அற்று பதித்தன்மையை தரக்கூடிய இடம் அடு துறை, ஆவடுதுறை. ஆவடுதுறைக்கு திருவாசக பேர் என்ன? கோகளி. கோன்னா பசு, களின்னா கழிந்து போவது. கோகளி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. கோகளிதான் ஆவடுதுறை, அடுதுறை. திருவாவடுதுறைக்கு போறார் திருஞான சம்பந்தர். அவங்க அப்பா கூட்டிக்கிட்டே போறார் பிள்ளைய. திருவாவடுதுறை கோயிலுக்குள்ள போன உடனே அவங்க அப்பா என்ன கேட்கிறார் தெரியுமா? ரொம்ப வேடிக்கை. ஞானசம்பந்தரை பார்த்து, நான் ஒரு வேள்வி பண்ண போகிறேன், வேள்விக்கு பணம் வேணும், நீ கொடு. அப்பாவுக்கு வயசு அப்படியும் 50 இருக்கும் வச்சுங்க. இந்த குழந்தைக்கு வயசு ஒரு 10-12. என்ன கேட்குறாரு? வேள்வி பண்ணணுமா, பணம் வேணுமா? நான் சிரித்தேன்.
திருஞான சம்பந்தரை பிள்ளையா பெத்து தோல்ல தூக்கினதை விடவா நீங்க பண்ணக்கூடிய வேள்வி பெருசா போச்சு? என்னம்மா, திருஞான சம்பந்தர் முருகனுடைய அம்சம். அந்த பிள்ளைய தோல்ல தூக்கிட்டு வந்தீங்களே, அதை விடவா வேள்வி பண்ணி நீங்க பெருசா கொண்டாட போறீங்க? என்னமோ வேள்வி மேல அப்படி ஒரு ஆசை. வேள்வி பண்ண போறேன், பணம் வேணும். திருஞான சம்பந்தர் கவலைப்படவே இல்லை. திருவாவடுதுறை கோயிலுக்குள்ள போனார், பெருமானை பார்த்தார். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. துன்பம் வந்தாலும் தளர்ந்து போனாலும் நோய் வந்தாலும் ஒன்னத்தான் யான் நினைப்பேன். இப்போ அடுத்தவன் கேட்டா கொடுக்குறாப்புல ஒரு வசதி இல்லையே. இதுவோ உனதின் அருள். யாராவது கேட்டா கொடுக்க முடியலையே. நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான் புனல் விரி நறுங்கொன்றை போதணிந்த கனல் நெறி அனல் பொல்து கையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. எப்படி தும்முனாலும் இரும்புனாலும் ஒன்னத்தானையா நினைக்கிறேன். என்னை இப்படி விட்டுட்டியே. இதான் பாட்டு. இப்படியே 10 பாட்டு பாடி முடிச்சாரா, ஒரு பூதம் வந்து பொற்கிளி கொடுத்தது. கிளின்னா தெரியுமா? பேரட் இல்லை, கிளி. நல்ல தமிழ் லகரம், நாக்க மடக்கி சொல்லணும். கிளி. கிளின்னா என்ன? கிழிக்கப்படுவது கிளி, வெட்டப்படுவது வேட்டி, துண்டிக்கப்படுவது துண்டு. அதானே தமிழ். ஒவ்வொரு சொல்லுக்கும் தமிழில் அற்புதமாக அர்த்தம் உண்டு. எந்த சொல்லு, தேவனைய பாவாணர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எடுத்து பாருங்க, புண்ணியவான். அத்தனை சொல்லுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காரு. சும்மா இல்லை, ஏதோ நம்மளா உத்தேசமாக சொன்ன வார்த்தை இல்லை, அவ்வளவுக்கு அர்த்தம் இருக்கு. கிழிக்கப்படக்கூடிய முடிச்சு, பொன் முடிச்சு. எனக்கு 1981 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் மதுரை மீனாட்சி கோயிலில் 408 கவிஞர்கள் கலந்து கொண்ட ஒரு கவிதை போட்டியில் முதல் பரிசு கிடைச்சிது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பொற்கிளி. நான் கூட நினைச்சேன் ஒரு கிளியை கொடுப்பாங்களாக்குன்னு. பார்த்தா பொன் முடிச்சு. நான் 3001 ரூபா. அப்போ வந்து பார்க்க வந்த ஒரு அண்ணாமலை செட்டியார், அவர் ஒரு 1000 ரூபா கொடுத்தார் அன்னைக்கே. ஆக 4002 ரூபா எடுத்து மூட்டையை கட்டி கையில் வச்சுக்கிட்டு கவியரசு கண்ணதாசன், TM சௌந்தரராஜன் எல்லாரோடையும் போய் கோயிலுக்குள்ள சாமியை கும்பிட்டு முடிச்ச பத்திரமா வீட்டுக்கு கொண்டாந்தேன். அதுக்கப்புறம் நிறைய கிளி வாங்கிட்டேன், பொற்கிளி. ஒருத்தர் கேட்டார், அந்த கிளியெல்லாம் என்ன சார் ஆச்சு? பறந்து போயிடுச்சு. அவள் பறந்து போனாளே. பறந்து அவர் நினைச்சாரு கிளியாக்கும்னு. கிளின்னா முடிச்சு. பொற்கிளி வந்தது. பொற்கிளி எப்படி தெரியுமா? உளவா கிளி அப்படின்னா என்ன? எடுக்க எடுக்க குறையாதான். நானும் திருவாவடுதுறைக்கு பல முறை போயிட்டேன். எங்கிட்டாவது ஒரு ஓரத்திலேயாவது கிடைக்குதான்னு, கிடைக்க மாட்டேங்குது. உளவா கிளி எடுத்து யார்கிட்ட கொடுத்தாரு? அப்பாட்ட கொடுத்துட்டாரு. ஒரு பாட்டு தெரியுமா உங்களுக்கு? அதில் கடைசி பாட்டு என்ன? அலைபுனல் ஆவடு துறை அமர்ந்த இலை நுனை வேற்படை எம் இறையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலை உடை அருந்தமிழ். அதுக்காகத்தான் கேட்டேன், அது என்ன விலை உடை அருந்தமிழ்? இந்த தமிழுக்கு பொற்கிளின்னு விலையை வச்சு விட்டாங்க ஐயா. இதுவரைக்கும் நாம் பாடின தமிழ் விலை மதிப்பில்லாத தமிழ். இதுக்கு பொற்கிளின்னு ஒரு விலையை வச்சு விட்டாங்களே அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடியர். விலை உடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய். அப்புறம் பாட்டு போகுது, விலை உடை அருந்தமிழ் மாலை. அதை படிங்க, நிறைய பணம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். அந்த பையன் படித்தானா 11 பாட்டு. ஒரு இடத்துல இன்டர்வியூ கூப்பிட்டாங்க கல்லூரியில்.
நமக்கு என்னத்தை வேலை கிடைக்க போகுதுன்னு போய் உட்கார்ந்தானா 10, 11, 12, 1 மணி ஒரு பிள்ளை வரல, இவன் தான் உட்கார்ந்துருக்கான். கடைசி 12 மணிக்கு உள்ள பிரின்சிபல் கூப்பிடுறாருன்னா உள்ளே போனால் உங்கள் பேர் என்ன கேட்டார், நீ ஆர் அப்பாயிண்டட்ன்ட்டார். ஏன்னா நாளன்னைக்கு காலேஜ் ஆரம்பிக்கணும், எனக்கு பேராசிரியர் பதவி, அது லெக்சரர் பதவி வேணும், யார் இன்டர்வியூ போட்டோம் ஒரு வேலும் வரல, நீங்கள் தான் வந்திருக்கீங்க, புடி போஸ்ட்டேன்ட்டேன். அவருக்கு அதிர்ஷ்டத்தை பாருங்க நடக்குதுங்க. பணம் வேணும்னா என்ன படிக்கணும்? இடறினும் தளரினும். குழந்தை வேணும்னா பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையனோடு உள்ள நிறைவாய். எனவே எல்லாத்துக்கும் இருக்கு. திருஞான சம்பந்த சுவாமி அவ்வளவு பாடுறாரு. திருமருகல்னு ஒரு ஊர், திருமருகல் அந்த ஊர். அந்த ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் வைப்பூர்னு ஒரு ஊர். வைப்பூர், வைப்பூர்ல தாமன் செட்டியார் அப்படின்னு ஒரு வணிகர். தாமன், அவருக்கு கடவுள் புண்ணியத்தில் 7 பெண் குழந்தை. அம்மா 7 பெண் குழந்தை பிறந்தா அது வரமா சாபமா? அப்போ பாருங்க, நீங்கள் செட்டி நாட்டில் வந்து பிறந்திருக்கணும். எங்கள் ஊர் பக்கத்தில் பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு கொடுத்தே ஒஞ்சு போவாங்க. எனக்கு வேண்டிய ஒரு நண்பர் கோடிக்கணக்கில் பணம் தேரும். அப்பா இறந்து போயிட்டார். 7 அக்கா தங்கச்சி, 7க்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. போய் கேட்டேன், உனக்கு என்னையா தேரும்னு. எங்கள் அப்பா இனிஷியல் தான் தேரும்னாரு. ஆமாங்க, பையனுக்கு கொடுத்து மாமியாருக்கு கொடுத்து எல்லாம் கொடுத்து கடைசியில் ஒன்றும் இருக்காது. 7 பெண் குழந்தை. 7 பெண் குழந்தை சாபமா வரமா? இந்த பரவாயில்லையே, 7 பெண் குழந்தை அவருக்கு. அவர் சந்தோஷமா இருக்காரு. ஏன்? அந்த காலத்தில் எப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரி. பெண்கள் தொகை குறைச்சல், ஆண்கள் அதிகம். அப்போ என்னாகும்? டிமாண்டு, பொம்பளை பிள்ளை கிடைக்கல. ஒவ்வொரு பொண்ணுக்கும் பணம் கொடுத்து கும்பிட்டு விழுந்து கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் 1925. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா 5 வராகன் பணம் கொடுத்து கூட்டிக்கிட்டு வந்தாங்க. 5 வராகன்னா தெரியுமா? ஒரு வராகன் 3500 ரூபா. அப்போ 5 வராகன்னா 17,500 ரூபா. 1925 பொண்ணு கிடைக்கல சார். 17,500 ரூபா கொடுத்து எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா எப்போ சண்டை வந்தாலும் 5 வராகம் புஞ்சையில் கொண்டாந்து என்னை போட்டுட்டாங்களே. அந்த 5 வராகம் நஞ்சை இல்லையா, புஞ்சையா, புரியுதோ? நஞ்சைன்னா கூட பரவாயில்ல, இது புஞ்சை. அதனால நான் மறக்கவே மாட்டேன் அதை. அந்த காலம் இது. அப்படி காலம். தாமன் செட்டியாருக்கு 7 பொண்ணு. சந்தோஷம். இந்த வீடு வாசலை வச்சு வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்க பாருங்க, அது மாதிரி 7 பொண்ணு. அவர் தங்கச்சி, அதுக்கு அநியாயமாக ஒரு ஆம்பளை பிள்ளை. பாவம், புருஷன் இறந்து போயிட்டேன். அண்ணங்கிட்ட வந்தது, இந்த பாரு உனக்கு 7 பொண்ணு. 7 பொண்ணில் ஒரு பொண்ணை என்னுடைய மகனுக்கு கொடுத்து விளக்கேற்றி வைக்க சொல்லு. நான் உங்ககிட்ட கேட்கறது அது மட்டும்தான். எப்படியாவது ஒரு பொண்ணை கொடுத்து எங்கள் வீட்டில் விளக்கேற்றி வைக்க சொல்லு. இவர் யோசித்தார். 7 பொண்ணு இருக்குல்ல, ஒரு பொண்ணை கொடுத்துருவோம். சரின்ட்டார். சந்தோஷமாக அந்த அம்மா இறந்து போயிடுச்சு. இப்போ இந்த பைய வந்து மாமா வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டேன். அம்மா 7 பொண்ணில் இருக்கு, ஏதோ ஒரு பொண்ணு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு காத்து கிடக்கிறேன். வேடிக்கை என்னன்னு கேட்டால், முதல் பொண்ணு ஹேமா. ஹேமா நமக்குத்தான், ஹேமா நமக்குத்தான். ஒரு வக்கீல் வந்து 4 லட்சம் என்னமோ கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. கல்யாணம் ஆகி போச்சு.
இவனுக்கு கிடைக்கல. பூமா நமக்குத்தான், பூமா நமக்குத்தான். பூமாவுக்கு ஒரு டாக்டர் வந்துட்டார். பாமா நமக்குத்தான், பாமா நமக்குத்தான். பாமாவுக்கு ஒரு அரசியல்வாதி வந்துட்டார். எல்லாம் பணம் கொடுத்து கூட்டிக்கிட்டு போயிடுச்சு. உமா நமக்குத்தான், உமா நமக்குத்தான். உமாவுக்கு ஒரு சிவபெருமான் மாதிரி ஒருத்தர் வந்து அவரு கூட்டிக்கிட்டு போயிட்டார். அனுத்தமா நமக்குத்தான், அனுத்தமா நமக்குத்தான். அனுத்தமாவும் போயிடுச்சு. திலோத்தமா நமக்குத்தான், அதுவும் போயிடுச்சு. 6 மா போயிடுச்சு. இவன் மாமா மாமா மாமான்னு மாமாவை நினச்சிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறான். கடைசி பொண்ணு பூர்ணிமா. இதெல்லாம் சேக்கிழார் பெரிய புராணத்தில் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு போய் எடுத்து பார்க்காதீங்க, நான் குறித்து வச்சுக்கிட்டேன் சும்மா. பூர்ணிமா நமக்குத்தான். அதுக்கு ஒரு மாப்பிள்ளை மாமனார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம், இந்த பேரில் கட்டி வைக்கிறத விட பைசா கிடைக்குமில்ல. காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா. அப்படித்தானே? காசு தானே முக்கியம். ஈசனும் ஈசனார் பூசையும் தேசத்தில் காசுக்கு பின்னாலே. மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கார். இவன் தோட்டத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். நமக்கு கவலை தான். இனிமேல் அனுமார் பக்கத்தில் போய் உட்கார வேண்டியது தான், வேறு வழி இல்லை. அந்த பொண்ணு வந்துருச்சு. பூர்ணிமா, பௌர்ணமி வந்துருச்சு. அத்தான்னுது. இந்த பையன் என்னன்னா, எப்போ அத்தைக்கு எங்கள் அப்பா வாக்கு கொடுத்தாரோ அப்போ ஒரு பொண்ணு உனக்கு சொந்தம். என்ன தெளிவாக இருக்க பாருங்க. பெண்களுக்கு அறிவு தெளிவு நல்ல தெளிவாக இருக்கு. நம்ம தான் அது புரியாமல் அவங்கள வீக்கர் செக்ஷன்னு முட்டாத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், அதனால ஒரு பொண்ணு உனக்கு சொந்தம். இப்போ 6 பொண்ணு அக்கா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. நான் தான் மிச்சம். நீ அடுத்த பொண்ணு பிறக்கிறதுக்கு எங்கள் அப்பாவுக்கு வயசு பத்தாது. அவ்வளவுதான். முடிஞ்சால் அதுவும் பண்ணியிருப்பார். கவியரசு கண்ணதாசனோட ஒரு முறை ஒரு கூட்டம் முடித்து ஒரு கடைக்கு போனோம். ரெடிமேடு கடை, ஜவுளி கடை. மட மட மடன்னு 15 செட்டு எடுக்கிறாரு. 15 செட்டு. அண்ணே ஏன் இப்படி? எல்லாத்துக்கும் பிள்ளை இருக்குடா. பக்கத்தில் உள்ளவன் சொல்கிறான், ஒரு செட்டு கூட வந்துட்டா அடுத்த வருஷம் இவர் அதுக்கு ஒரு பிள்ளை பெற்றுக்குவார். தைரியமான மனுஷன். சரிதானே? கல்யாணம் மனைவி சொன்னால் நீங்கள் ஊருக்கெல்லாம் பாட்டு எழுதுறீங்க. இந்த நம்ம பய பிறந்திருக்கேன், இந்த பயலுக்கு ஒரு பாட்டு எழுதுங்க. மனைவி பேர் பொன்னம்மாள். நம்ம பய பிறந்திருக்கேன், இவனுக்கு ஒரு பாட்டு. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே வேணாம் வேணாம் வேணாம், நீங்கள் பாட வேண்டாம் போங்க. எத்தனை காட்சிகள். சரி, என்ன கேட்குறா? 7 பொண்ணு, நான் தான் 7வது பொண்ணு. நான் உங்களுக்கு சொந்தம். புறப்படுங்க. ராத்திரியோடு ராத்திரியாக போயிடுவான். திருமருகல் சிவபெருமான் வாழை மரம் அங்கே தலைவிருச்சம். திருமருகல் மாடக்கோயில், யானை புகா மாடம். கோச்சங்கட்சோழன் கட்டினது. 78 கோயில் கட்டினானா கோச்சங்கட்சோழன் அப்படின்னு ஆழ்வார் பாடுறாரு. இந்த சைவர்கள் பாடல. எண்டோல் ஈசருக்கு 78 கோயில் கட்டினான்னு திருமங்கை ஆழ்வார் பாடுறாரு. அப்படிப்பட்ட ராஜா கட்டின கோயில் திருமருகல். கோயிலுக்கு போயிடுவோம். காலையில் நாளைக்கு எனக்கு தாலியை கட்டுங்க. என்ன தைரியம் அந்த பொண்ணுக்கு பாருங்க. பெண்ணீர் பெருந்தக்கை யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். இந்த பையன் நிமிந்த, நீ முன்னால போனான் பின்னால வரேன். அந்த பொண்ணு கம்பீரமாக முன்னால் போகுது. இந்த பையன் பின்னாலேயே போனேன். 10 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு. ராத்திரி கோயில் சாத்திவிட்டாங்க. சத்திரம். அந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் தான் சத்திரம். வீட்டு வாசல்ல எல்லாம் திண்ணை இருக்கும். திண்ணையில் படுத்து கிடந்தா காலையில் மோர் கொடுப்பாங்க வீட்டில். நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு திண்ணையை பூரா இடிச்சு விட்டு நாயை கட்டி வச்சு விட்டோம். ஒரு பய வரப்படாதுன்னு. மழையா பெய்யும். அந்த காலம் அப்படித்தாங்க. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாட்டு. விருந்துன்னா என்ன? எங்கள் மாமனார் வந்திருக்க, அது சுற்றம்.
புதுமைன்னு அர்த்தம். சம்பந்தமில்லாத ஆள் வந்து உட்கார்ந்து அவனுக்கு சோறு போட்டாதான் விருந்து. நீங்க பாட்டுக்கு இதெல்லாம் விருந்துன்னு சொல்லக்கூடாது. இது ஒக்கல் சுற்றம், அவ்வளவுதான். சத்திரம், இந்த திண்ணை அந்த திண்ணை, இந்த பொண்ணு இந்த திண்ணையில் படுத்துது, இந்த பைய அந்த திண்ணையில் படுத்தேன். இன்னும் கல்யாணம் ஆகலை, இல்லை சேர்ந்து படுக்கப்படாது, இல்லை அந்த காலம். இன்னைக்கு நிச்சயதார்த்தமான பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போயிடுறேன். நல்ல வேளை வர்ற பொழுது 2ஆ வருது, 3ஆ வராம நமக்கு திருப்தி. அதானே இது. அந்த காலம் படுத்துருச்சு, தூங்கியாச்சு. காலம்பர பொண்ணு எந்திரிச்சிருச்சு, அவன் என்ன தூங்குறான். போய் பார்த்தா பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். அவன் மேலே விழுந்து அழ வேண்டும், தொட முடியுமா? அரவு தீண்டினும் அணங்கு தீண்டிலள், வாளரவன் தீண்டவும் தான் தீண்டகில்லாள். சேக்கிழார் வாக்கு. நேரம் இல்லை, நான் பாட்டெல்லாம் சொல்லலை. வாளரவன் தீண்டவும் தான் தீண்டகில்லாள், தொடக்கூட முடியலை, தாலி கட்டலையே. கண்ணீர் விட்டு அழுதாள். கூட்டம் சேர்ந்து போச்சு. நான் சுத்தமானவள்னு நான் எப்படி சொல்லுவேன்? ராத்திரி 2 பேரும் தான் வந்தோம், இப்படி ஆயிப்போச்சே கடவுளே. சிவபெருமானே, மன்மதன் சாம்பல்ல இருந்து ரதி வேண்ட உயிரை கொடுத்தியே, இங்கே பணம் கிடக்க உயிரை கொடுக்கப்படாதா? அங்கே சாம்பல் தானே, மன்மதன் சாம்பல்ல இருந்து தானேயா உயிரை கொடுத்த. இங்கே ஆளே கிடக்கிறாரே. இமயவர்தம் கூட்டம் உய்ய நஞ்சுண்ட பெருமானே, இந்த பாம்பு நஞ்ச நீ மாற்ற முடியாதா? கண்ணீர் விட்டு கதறுகிறாள். நல்ல கேளுங்க, கஷ்டத்தை கடவுள்கிட்ட போய்த்தான் கண்ணீர் விட்டு சொல்லணும், மனுஷங்கிட்ட சொல்லவே கூடாது. கடவுள்கிட்ட போய் நல்ல நேரம் இருந்தா நல்ல டாக்டர் கிடைப்பார், இல்லாட்டி எமன் கிட்ட கமிஷன் வாங்குற டாக்டர் தான் கிடைப்பார். காரைக்குடி டாக்டர் அழகப்ப செட்டியார் அழகா சொல்லுவார், உனக்கு வியாதி வந்துட்டா டாக்டர்கிட்ட போய் நில்லு, டாக்டர் மருந்து சீட்டு கொடுப்பார். நாயகா சிறுவரை முழக்கி அருளே, சிறியனேன் ஆணவ இருட்பறவை ஓடவே, சிறுவரை முழக்கி அருளே. திருவொற்றியூர் முருகன் பிள்ளை தமிழ் பட்டினத்து பிள்ளை சிவலிங்க வடிவுற பாடிரும் பாமாலை கொள், திருவொற்றியூர் மேவி வாழ்குமர நாயகா சிறுவரை முழக்கி அருளே. சரி, இப்போ நம்ம மயிலாப்பூருக்கு போக போறார் ஞான சம்பந்தர். எங்க நிற்கிறார்? திருவொற்றியூர்ல நிற்கிறார். திருவொற்றியூர்ல இருந்து மயிலாப்பூர் கடற்கரை ஓரத்திலே போகலாம், ஆனால் தூரம். திமிந்து பார்க்கிறார், மல்லிகை பந்தல் போட்டிருக்கு, மல்லிகைப்பூ. இன்னைக்கு மல்லிகைப்பூ கண்ட விலை விற்கிதுங்க, பயமா இருக்கு. 100 பூ 100 ரூபாய்க்கு வந்துடும் போல இருக்கு மல்லிகைப்பூ. அப்பா, மல்லிகை பந்தல் போட்டிருக்காரு, கீழே பார்த்தா மல்லிகைப்பூவா கொட்டி இருக்கு. சாமி, நீங்க சின்ன குழந்தையா, நீங்க போறதுக்கு கால் வலிக்குமா? அதுக்காக சிவனேச செட்டியார்னு ஒருத்தர் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காரு. என்னடா இது? திருவொற்றியூர்ல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் மல்லிகை பந்தல், கீழே பூரா மல்லிகைப்பூ. நடந்து வாங்கோ. இவர் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம என்ன கிடைச்சாலும் கடவுளை கும்பிட்டு விட்டு தான் வாங்கிக்கணும். எழுதி வச்சுங்க. எங்களுக்கு முதல் சம்பளம் கொடுத்தா சாமிக்கு முன்னால் வச்சு கும்பிட்டு விட்டு எங்கள் தாயார்கிட்ட கொண்டே கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அப்புறம்தான் அதை எடுப்போம், கவரை பிரிப்போம். இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறோம். கடவுள் 2வது அம்மா, மறக்காதீங்க. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லுங்க,
சாப்பிடுற பொழுது எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து தான் சாப்பிடணும். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகளை மெதுவாக சொல்லணும். இல்லைன்னா அவன் இந்த பிசாசுகிட்ட உட்கார்ந்துருவேன். இந்த பிசாசு பொல்லாத பிசாசு. நம்ம தான் தெளிவாக இருக்கணும். திருவொற்றியூரில் இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் பூப்பந்தல். ஞானசம்பந்த பிள்ளையார் ஓம் நம சிவாய பல்லக்கில் ஏற சொன்னால் ஓம் நம சிவாயன்ட்டு ஏறுறாரு. பூப்பந்தல்ல நடரான்னா ஓம் நம சிவாய. ஏன்? எல்லாம் சிவனுக்கு. நம்ம காலில் யாராவது விழுந்து கும்பிட்டா சிவான்றணும். ஏன்? சத்தியமாக கும்பிடு, எனக்கில்ல, உனக்குத்தான். யா நான் போஸ்ட்மேன், நீ தான் சொந்தக்காரன். நீ கொடுக்கறத நான் வாங்கி இவங்களுக்கு கொடுக்கறேன். இவங்க உனக்கு பதிலா எனக்கு மாலை போட்டா இந்த மாலை எனக்கு இல்லை, போஸ்ட்மேனுக்கா மணி ஆர்டர் அனுப்புனவருக்கா? என்னம்மா அவருக்கு தானே. போஸ்ட்மேன் வாங்கிக்கிட்டு தலையை தூக்கினான்னா முட்டா பயல்னு அர்த்தம். சொல்லிக்கிட்டே போயிட்டாரா. மயிலாப்பூருக்கு வந்தாச்சு. மயிலாப்பூர் அப்போ கடற்கரையில் இருந்துச்சு கோயில். பின்னால் இங்கே வந்துருச்சு. கடற்கரை கோயிலுக்கு போயாச்சு. போனால் ஒரு செட்டியார் ரெடியாக நிற்கிறாரு. இவர் காலில் விழு. இவர் யார்? இவர் தான் சிவநேச செட்டியார். இந்த பந்தெல்லாம் போட்டது இவர் தான். ஒரு குடம் வச்சிருக்கார் ரெடியாக. அதை கொண்டாந்து ஞானசம்பந்தர் காலில் வச்சுட்டார். என்ன? எனக்கு ஒரு குழந்தை இருந்தது, பூம்பாவைன்னு பேர். ஒத்த பொண்ணு. ஒரே ஒரு பொண்ணாக இருந்தால் அப்பா எவ்வளவு பிரியமாக வளர்ப்பார். பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியாரை வளர்த்தார்ல. ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை கண்டு உகந்து மனாட்டுப்புறம் செய்யுங்கொல்லோ. ஒத்த பொண்ணு வளர்த்தேன். அவள் எப்போ பார்த்தாலும் ஓம் நம சிவாயன்னு சொன்னா சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போவே தீர்மானம் பண்ணினே, இந்த பொண்ணை ஞானசம்பந்தராகிற உங்களுக்குத்தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணினேன். 5 வயசு பொண்ணு. அவர் சிவநேச செட்டியார், இவர் கவுண்டினிய கோத்திரத்து பிராமணர். கல்யாணம் பண்ணலாமா? என்னங்க, கலப்பு திருமணத்துக்கு ஜேன்னு சொன்னவர் சேக்கிழார் சுவாமி. சுந்தரமூர்த்திக்கும் பரவநாச்சியாருக்கும் கல்யாணம் பண்ணி வையன்னு சிவபெருமான் வந்து சொல்றாரு. சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியார், பரவநாச்சியார் கணிகை. சிவனடியார்களுக்கு ஜாதி கிடையாது, சிவனடியார்களுக்கு மதம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். மதம் கிடையாது. நீ எந்த சாமியை கும்பிட்டாலும் அது எங்கள் நடராஜாவுக்குத்தான் வரும்னுட்டான் ஒரே வார்த்தையிட. என்னங்க, நீ எங்கே போய் வேணாலும் கும்பிட்டுக்கையா, நல்லா கும்பிடு. அங்கே யார் இருப்பா? யாதொரு தெய்வங்கண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்தாம் வருகுவார். சிவஞான சித்தியார் எடுத்து பாருங்க. யாதொரு தெய்வங்கண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்தாம் வருகுவார். சண்டையே வராது. நல்லா கும்பிடுங்க. எதை கும்பிட்டா என்ன? மனசு சுத்தமாக இருக்கணும். தன்னஞ்சறிவது பொய்யற்க சட்டம். மனசுக்கு சுத்தமாறு, ஏமாத்தாதே, ஏமாறாதே. தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். குழந்தைய வளர்த்தேன். 5 வயசு. உங்களுக்குத்தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன். பூ கொய்யறதுக்காக போனா பாம்பு கடிச்சிருச்சு. குழந்தை இறந்து போச்சு. எரிச்சு சாம்பலை வீட்டில் கொண்டாந்து வச்சேன். வீட்டுக்குள்ள பூஜை அறையில் வச்சேன். ஏன் தெரியுமா? அது உங்க சொத்து. நம்ம சாம்பலை நம்ம வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணுவானா? நம்ம கட்டின விடுங்க. செத்து போன சாம்பலை தோட்டத்தில் வைடா, கங்கையில் போடுறா, உள்ள வரப்படாது. வந்தா அவர் திருப்பியும் வந்துடுவாரு. நீ அவர் கட்டின வீடு. என்னங்க, பேரினை நீக்கி புனமென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தாரே.
உங்கள் சொத்து கோயிலுக்குள்ளே வச்சிருக்க மாதிரி பூசை அறையில் வச்சிருந்தேன், இந்தாங்கோ. குடம், குழந்தை 5 வயசு, இப்போ இங்கிட்டு 7 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை இறந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. திருஞான சம்பந்தருக்கு முன்னால் கொண்டாந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் சந்நிதி கோயிலில் கொண்டாந்து வச்சாச்சு. பார்க்குறார், அம்மா பூம்பாவாய். அத்தனை பாட்டிலையும் அந்த பொண்ணு பேரை சொல்லி ஞான சம்பந்தர் கூப்பிடுறார். மங்கையர்க்கரசிக்கு கூட இந்த மரியாதை கிடையாது. ஒரு பாட்டு விட்டு ஒரு பாட்டு தான். அத்தனை பாட்டிலையும் பூம்பாவாய் பூம்பாவாய் பூம்பாவாய். உங்கள் அப்பா எல்லாருக்கும் சோறு போடுறாரு கோயிலில், அதை பார்க்காம போயிட்டியா பூம்பாவாய். மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல். அட்டிட்டல்னா சோறு போடுறது. அட்டிட்டல் அடிசில் அட்டிட்டல் அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். மைப்பூசு முன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசு முன்புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசங்காணாதே போதியோ பூம்பாவாய். தைப்பூசம் பார்க்காம போயிட்டியா? மாசி மாதம் கடலாட்டு காணாம போயிட்டியா? பெருஞ்சாந்தி காணாதே போயிட்டியா? அது என்ன பெருஞ்சாந்தி? கும்பாபிஷேகம். நீங்கள் கும்பாபிஷேகம்னு சொல்கிறத தமிழில் பெருஞ்சாந்தின்னு தெளிவான பேர் சேக்கிழார் சொல்கிறாரு. பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய். பாடிக்கிட்டே இருந்தாரா, உள்ள எலும்பு சாம்பல் சேர்ந்தது, வளர்ந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. 10வது பாட்டு முடிச்சாரு, குடம் வெடிச்சுது, குழந்தை வந்து நிற்கிது. 7 வருஷத்து வளர்ச்சியோட 12 வயசு பெண் குழந்தை. வயது 12 இருக்கும் இளவயது மங்கை. 12 வயசு பெண் குழந்தை. எத்தனாவது பாட்டு? ஏம்மா 9வது பாட்டில் வரப்படாதா? முந்தித்தவங்கிடந்து 300 நாள் சுமந்து. அம்மா வயிற்றில் எத்தனை மாதம்? 10 மாதம் இல்லை. அந்த அம்மாவை பாடுபடுத்தி இருக்கான். சும்மாவா? 10 மாதம். இங்கே வளர்ச்சி. 12 வயசு பொண்ணு கம்பீரமாக நிற்கிது, அழகாக நிற்கிது. 12 வயசு. அப்பாவுக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? மாப்பிள்ளைக்கு 14 வயசு, பொண்ணுக்கு 12 வயசு. கல்யாணம் பண்ணிப்படலாம். இந்த பொண்ணு வச்சிருக்கவனுக்கே மாப்பிள்ளையை பார்த்தா கல்யாணம் பண்ணணும்னு தோணுமா இல்லையா? ஒரு முறை சென்னையிலேருந்து ட்ரெயினில் வந்தேன், திருச்சி மதுரை. திருச்சியில் ஒருத்தர் ஏறுறார், ஒரு பெரியவர் ஏறி உட்கார்ந்தார். ஒரு பையன் நல்ல கம்பீரமாக அழகாக இருக்கான். அந்த பையனும் ஏறினேன், வந்து இந்த பக்கம் உட்காந்துட்டேன். இந்த பெரியவர் அவனையே பார்க்குறார். பையன் நல்லா இருக்காங்க. தம்பி நீங்கள் எந்த ஊர்? நான் கண்டனூர், செட்டிநாட்டில். கண்டனூர். கண்டனூரில் நீங்கள் என்ன ஜாதின்னு அர்த்தம்? நீங்கள் உங்கள் அப்பா பேர் ராமசாமி செட்டியார். அட செட்டியார், அப்போ நம்மளும் செட்டியார், அவரும் செட்டியார். அப்பாடா அப்பாடா. இவருக்கு 3 பொண்ணு இருக்கு, விடுவாரா? அப்பாடா அப்பாடா. நீங்கள் எந்த கோயில்? நாங்கள் மாத்தூர் கோயில். இந்த செட்டிநாட்டில் 9 கோயிலுங்க, 9 டிவிஷன். கோயிலுக்குள்ளே தான் பண்ணுவாங்க, புரியுதா? 9 கோயில்னா இந்த கோயில் பையனுக்கு, அந்த கோயில் பொண்ணு. இந்த கோத்திரம்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஒரே கோத்திரத்துக்குள்ள கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரே கோயிலுக்குள்ள கல்யாணம் பண்ண மாட்டாங்க. 9 கோயில். கோயிலை வைத்து பிரிந்தவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். நகரம்னாலே கோயில்னு அர்த்தம். ஸ்ரீராம விண் நகரம். கோயிலை வச்சு பிரிஞ்சதுனால அவங்களுக்கு நகரத்தார்கள்னு பேர். 9 கோயில். நீங்கள் எந்த கோயில்? மாத்தூர் கோயில். அப்பாடா, நான் வைரவங்கோயில். அப்போ கல்யாணம் பண்ணிவிடலாம். வேறு வேறு கோயில். தம்பி இப்போ எங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பிஇ ஃபைனல் இயர், அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அப்பாடா சரித்தேன். நம்ம
விசாலாட்சிக்கு நல்ல பையன். அவன்கிட்ட இன்னும் ஏகப்பட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார். வண்டி திருச்சியை விட்டு புறப்பட்டு திண்டுக்கல் தாண்டிருச்சு. இன்னும் கேட்டார். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார், பதில் சொன்னான், கம்முன்னு விட்டுட்டார். இப்போ எங்கே போகிறீங்க? மதுரைக்கு போகிறேன். அங்கே என்ன? எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அடப்பாவி, கெட்டு போச்சே. கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கேட்டுட்டு மற்ற கேள்வியை கேட்பியா? ஏங்க பாவம், அவருக்கு 3 பொண்ணு. நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? என்னம்மா? அது மாதிரி ஞான சம்பந்தருக்கு பூம்பாவையை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். செட்டியார் அப்படி பார்த்தாரு. இந்த பொண்ணை நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், உங்கள் சொத்து. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? செட்டியாருக்கு ஒத்த பொண்ணு. அங்கே இருந்து இங்கே வரைக்கும் மல்லிகைப்பூ பந்தல் போடுற அளவுக்கு வசதி. சந்தோஷம் மாமான் இருப்போம். நம்மள வந்து அப்படித்தானே சொல்லுவோம். திருஞான சம்பந்தர் என்ன சொன்னார்? அங்கேதான் சைவம் நிற்கிறது. வெளியில சொல்லுங்க, அங்கேதான் சைவம் நிற்கிறது. என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க பெத்த பொண்ணு இறந்து போச்சு, இவள் நான் பெற்ற மகள். She is my daughter, not my wife. நான் பெற்ற மகள். விவேகானந்த சுவாமி 1893 அமெரிக்காவுக்கு போனார். சிகாகோ சர்வ மத மகாநாடு. நான் அந்த ஊருக்கு 2 தடவை போயிருக்கேன். போகிற போதெல்லாம் அந்த இடத்துல போய் விவேகானந்தர் பேசின இடத்துல கீழே கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்துட்டு வருவேன். அந்த தெருவுக்கு பேர் என்ன தெரியுமா? விவேகானந்தா ஸ்ட்ரீட். அமெரிக்காக்காரன் பேர் வச்சிருக்கான் ஐயா, விவேகானந்தர் தெரு. நம்ம ஊரில் பேர் வைக்க முடியுமா? அப்படி ஒன்றும் சொல்லப்படாது. விவேகானந்தர் தெரு. எந்த ஊரு? சிகாகோ. விவேகானந்த சுவாமி சிகாகோவில் போய் பேசுகிறாரு. நேரம் இல்லை, வேகமாக ஓடுறேன். சர்வ மத மகாநாடு. அருமையாக போன உடனே ஒரு வார்த்தை சொன்னார். 7 வார்த்தை. 7000 பேரும் எந்திரிச்சு நின்று கையை தட்டினேன். 7 வார்த்தை தான். மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. என் அன்புக்குரிய அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே. இதில் என்னையா கை தட்டுறதுக்கு இருக்கு? அது வரைக்கும் பேசினவன் பூரா சீமான்களே, சீமாட்டிகளே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். இந்த சாமியார் போன உடனே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே. அட, உலக மக்களை எல்லாம் சகோதரனாகவும் சகோதரியாகவும் கருதக்கூடிய ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் இந்த சாமியார். 7000 பேரும் கையை தட்டினாங்க. இந்த கைதட்டு யாருக்கு? சுவாமி விவேகானந்தருக்கு. அன்னைக்கு அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். ஆமாம், எப்படி இருக்கும்? எல்லாம் கொண்டாடுறாங்க. நல்லா பேசிட்டாரா, வெளியில் வர்றார். கூட்டம் சுத்திச்சு. ஒரு அழகான அமெரிக்க பொண்ணு, கெட்டிக்காரி, ரொம்ப அழகா இருக்கா. இந்த சாமியாரை பார்த்தா 30 வயசு சாமியாருக்கு. சாமியார் பிறந்தது எப்போ தெரியுமா? 1863. இப்போ நடக்கிற பொழுது 1893. எத்தனை வருஷம்? 30 வருஷம். கம்பீரமாக இருக்கார். அறிவாளியாக வேறு இருக்கார். அழகும் அறிவும் சேர்ந்துருச்சு. பெரிய காரியம். வளைச்சுப்படணும். பக்கத்தில் வந்துட்டான். இப்படி பார்க்குறான். வாட் டு யூ வாண்ட்? இவர் சொல்லணும், ஐ லவ் யூ. சி, நல்லா இருக்காது, அசிங்கம். ஒரு பொண்ணு இவ்வளவு கூட்டத்தில் அப்படி சொல்லுவாளா? நல்லா இருக்காது, வேண்டாம். அப்போ என்ன சொல்லலாம்? கெட்டிக்கார பொண்ணா, ஐ வாண்ட் டு ஹாவ் எ சன் லைக் யூ. உங்களை மாதிரி ஒரு மகனை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? வெள்ளைக்காரியில் கூப்பிடுறா, அமெரிக்காக்காரியில் கூப்பிடுறா, தேங்க்யூன்ட்டு பின்னாலே போயிருப்போம். இது யாரு? ராமகிருஷ்ணருடைய சீடர் சுவாமி விவேகானந்தர்.
கம்பீரமாக பார்த்தார். என்ன மாதிரி என்னம்மா குழந்தை, நானே உனக்கு மகன், ஐ ஆம் யுவர் சன் மை டியர் மதர், நானே உனக்கு பிள்ளை. அரண்டு போனான். என்னடான்னா இவரை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சா இவர் என்னை அம்மா வாக்கி விட்டாரு. திஸ் இஸ் இந்தியான்னா அது என்ன அர்த்தம்? இந்தியாவில் மனைவியை தவிர மற்ற பெண்கள் எல்லாம் தாய்க்கு சமானம். ஒரு கல்கத்தாக்காரர் நிலைநாட்டியிருக்கார். அது எப்போ? 1893. திருஞான சம்பந்தர் என்ன சொல்றார்? நீங்கள் பெற்ற பெண் இறந்து போய்விட்டாள், இவள் என் மகள், எங்க வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடுங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுது? இவருக்கு வரிக்கப்பட்டவள், யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. ஆண்டாள் நாச்சியார், இந்த உடம்பு பெருமாளுக்குன்னு தான், மனுஷனுக்குன்னு சொன்ன செத்து போயிடுவேன். வானிடை வாழும் வானவர்க்கென்று மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆடி சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில். இந்த அழகு மானிடவர்க்கென்று சொன்னால் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. அது மாதிரி திருஞான சம்பந்தருக்கு வாழ்க்கப்பட வேண்டியவள் அப்படியே இருந்தாள், இறைவனோடு இரண்டர கலந்து விட்டாள். சேக்கிழார் அதை பாடுறாரு. புரியுதா? இது எந்த ஊர்? மயிலாப்பூர். இப்போ நம்ம நேத்திக்கு விட்ட இடத்துல இருந்து தொடர்றோம். நேத்திக்கு திருஞான சம்பந்தரை எங்கே உட்கார வச்சோம்? திரு ஐயாறு. ஞாபகம் இருக்கா? திரு ஐயாறு திருவையாத்தில் உட்கார வச்சோம். திருவையாத்தில் இருந்து கிளம்பிட்டார். பல ஊர்கள், நான் எல்லா ஊரும் சொல்ல முடியாது, இன்னைக்கு நேரம் கிடையாது, ரொம்ப வேகமாக ஓடுறேன். திருவையாத்தில் கும்பிட்டுட்டு அங்கேருந்து புறப்பட்டார். முக்கியமானதை மட்டும் சொல்லிக்கிட்டே போகிறேன். திருப்பாச்சில் ஆச்சிராமம் அப்படின்னு ஒரு ஊர். திருப்பாச்சில் ஆச்சிராம கோயிலுக்குள்ள வந்தால் அந்த கோயிலில் ஒரு சிற்றரசன், அவன் பேர் கொல்லி மலவன்னு பேர், ஓடி வந்து காலில் விழுந்துட்டான். என்ன, என் பொண்ணு இந்த கோயிலில் கொண்டாந்து போட்டிருக்கிறேன், மனநோய். ரொம்ப பேருக்கு மனநோய் இருக்கு. சில பேருக்கு தெரியுது, பல பேருக்கு தெரியலை. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் மனநோய் தானே. பயமாக இருக்கு, எதை பார்த்தாலும் பயமாக இருக்கு. மனநோய், மனநோய் மாறணும். அந்த மனநோய்க்கு முயலகன்னு பேர். இந்த நடராஜா இந்த காலுக்கு கீழே ஒருத்தனை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, அவனுக்கு பேரு முயலகன். இந்த மனசு பொல்லாதுங்க, எதை நினைக்கப்படாதோ அதை நினைக்கும். சந்திரனுடைய காரகன், மனோகாரகன் சந்திரன். ஜாதகத்தில் சந்திரன் ஒரு மாதிரி இருந்தா இந்த மனசு நம்மளை ஒரு வழி பண்ணிவிடும். மனசு ஒழுங்காக இருக்கிறதுனால தான் மனுஷன்னு பேர். மனத்திலேருந்து தான் மனிதன். நீ நல்லா இருக்கேன்னு நினச்சா நல்லா இருப்ப. எனக்கு வியாதி வந்துடும் போல இருக்கே, வந்துடும், உடனே வந்துடும். தைரியமாயிரு, உனக்குள்ளே கடவுள் இருக்கிறார். யூ ஆர் ஆல் ரைட். காலையில் எந்திரிச்சு நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், கடவுள் அருளால் நேற்றைக்கு நல்லா இருந்தேன். கிறிஸ்தவ பெருமக்கள் நன்றி செலுத்துகிறார்கள். தெரியுமா உங்களுக்கெல்லாம்? கடவுளே என்னை வாழ வைத்ததுக்கு நன்றி, இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும், என்னை வாழ வைப்பாய். கடவுள்கிட்ட பேசணும் ஐயா, பேசினாத்தான் சந்தோஷமா இருக்கும். புரியுதா? மனசு. இந்த குழந்தைக்கு மனநோய், அதுவும் பெண் குழந்தை, பரிதாபம். அழகான குழந்தை, நம்ம வார்த்தையில் சொல்ல போனால் பைத்தியம், அப்படித்தானே நம்ம சொல்கிறோம். பார்த்தார் ஞான சம்பந்தர், சிவபெருமான்கிட்ட போனார். ஐயா, இவளை போய் இப்படி கஷ்டப்படுத்துறியே, உன் பெருமைக்கு இது சரியா? உன் பெருமைக்கு இது சரிதானா? மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. மயல்னா என்ன அர்த்தம்? மயக்கம்.
துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர்ச்சடை. ஆளை பாரு, தலையில் சந்திரன், ஒரு ஜடை, இவ்வளதையும் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பொண்ணு, அவளை இப்படி போட்டுட்டிய, ஏன்யா உன் பெருமைக்கு இது தகுதியானதா? கடவுள்கிட்ட கேட்கலாமா? கோபிக்கலாமா? கடவுளை திட்டலாமா? சாமி திட்டலாமா? நல்லா திட்டலாம். தமிழால திட்டணும். ஃபூல்னு திட்டப்படாது, முட்டாளேங்கலாம். தீஃப்னு திட்டப்படாது, உள்ளங்கவர் கல்வனுங்கலாம். என்னங்க திட்டுறீங்கல்ல, செம்மான் மகளை திருடும் திருடனுங்கலாம். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். கந்தர் அலங்காரம். தமிழால திட்டு, சந்தோஷமா அப்பாவும் பிள்ளையும் வாங்கிக்குவாங்க. அதான் சார் கந்தர் அலங்காரம். துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர்ச்சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலிதேர்வர். எல்லார்கிட்டையும் வந்து அன்பு பிச்சை எடுக்கிற அவர் என்ன பிச்சை எடுக்கிறாரு? சோற கேட்கிறாரு, உங்க அன்பை கேட்கிறாரு. அதான் பிச்சாடன மூர்த்தி. அன்பை பிச்சை எடுக்கிற. ஏன்யா அணிவளர் கோலம் எல்லாம் செய்து அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிற, உனக்கு மட்டும் எல்லாம் இருக்கு. அணிவளர் கோலம் எல்லாம் செய்து பாச்சில் ஆச்சிராமத்துரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. ஏன்யா இந்த பொண்ணு இப்படி இருக்கே, இதான் உன் மாண்பா? சிவபெருமான் பார்த்தார், டேங்கப்பா ரொம்ப திட்டாதடா, போதும்டா. குழந்தை எந்திரிச்சிருச்சு. எந்த ஊர்? திருப்பாச்சில் ஆச்சிராமம். அங்கிருந்து புறப்படுறாங்க. இப்போ யாத்திரை போகுது. திருச்செங்கோடு முக்கியமான ஊரை மட்டும் சொல்கிறேன், முழுதையும் நான் சொல்லலை. 250 கோயில் போயிருக்காரு. நான் 250 கோயிலும் போனேன்னா அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் வந்துடும். புரியுதா? அதனால முக்கியமானதை மட்டும் வேகமாக சொல். திருச்செங்கோடு. திருச்செங்கோடு எங்கே இருக்குது? சேலத்துக்கு பக்கத்தில் இருக்குது. செங்கோட்டு வேலன் முருகன். முருகனுக்கு அபிஷேகம் கிடையாது, நவபாஷாண மூர்த்தி. பழனியில் இருக்க மூர்த்தி மாதிரி பழனி மூர்த்திக்கு வெளியில் கோட்டிங் கொடுத்துட்டாங்க, அதனால அபிஷேகம். இவருக்கு வெறும் பாஷாணம், அபிஷேகம் கிடையாது, வெள்ளையா இருப்பார். இவருக்கு என்ன பேரு? செங்கோட்டு வேலன். பக்கத்தில் சிவபெருமான், அம்பாளோட அர்த்தநாரீஸ்வரர், உமையொரு பாகன். கீழே நீரூற்று. திருச்செங்கோடு பாம்பு மலை. மலை பாம்பு மாதிரி இருக்கும், பாம்பு மலை. சர்ப்பசைலம் நாககிரி. 4 மறை பொருளோனே நாககிரி பெருமாளே. திருச்செங்கோட்டு வேலன் அவ்வளவு அழகா இருப்பான். முருகனை பார்த்து அருணகிரியார் பாடுறார், இந்த பிரம்மா கஞ்சப்பையன் எனக்கு 2 கண்ணைத்தான் கொடுத்துருக்கேன். இந்த முருகனை பார்க்கறதுக்கு 1000 கண்ணை இல்லை கொடுக்கணும். பிரம்மா கஞ்சம் தானே. கஞ்சம்னா தாமரைப்பூ. தாமரைப்பூல இருக்கிறவன் கஞ்சன். பிரம்மா தாமரைப்பூல தானே இருக்காரு. அப்படியும் கஞ்சன், இப்படியும் கஞ்சன். கஞ்சன்னா தெரியுமோ? சிக்கனம் வேற, கஞ்சத்தனை வேற. கரண்ட்டு செலவாயிரும், விசிறியை வச்சு விசிறிக்குவேன். இவனுக்கு பேரு சிக்கனம். விசிறியை வச்சுட்டு தலையாட்டுவேன், அவனுக்கு பேரு கஞ்சன். அம்மா விசிறி போயிடும்ல, போகக்கூடாது இல்லை. இவன் எங்கே கொண்டு போடுறது? இந்த பிரம்மா ஒரு கஞ்சன். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே. 4000 கண் படைத்திலனே. அந்த நான்முகனே சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனை கந்தக்கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. எந்த ஊரு? திருச்செங்கோடு. கந்தர் அனுபூதி படிச்சிருக்கீங்களா? எத்தனை பாட்டு? 51 பாட்டு. 51 பாட்டில் பழனி எத்தனை இடத்துல வருது? என்ன சார் வம்பு ஆரம்பிச்சிட்டீங்களே?
வராது. திருச்செந்தூர் எத்தனை இடத்துல வருது? வராது. வயலூர் வராது. என்ன சார், கந்தர் அனுபூதியில் எந்த ஊர் வரும்? ஒரே ஒரு ஊர் தான் வரும். கந்தர் அனுபூதி 51 பாட்டு. நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சக் தருஷண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரகானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனைச் செறிவில் சாடும் தனியானை சகோதரனே. பாடிக்கிட்டே இருங்க. ஒரு ஊர் தான் வரும், திருச்செங்கோடு. கூகா என என் கிளை கூடியள போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசல. நாகாசலம் பாம்பு மலை சர்ப்பசைலம் திருச்செங்கோடு. நாகாசல வேலவ 4 கவி தியாகாசுரலோக சிகாமணியே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கந்தர் அனுபூதி. இந்த பிரசங்கியாரெல்லாம் இந்த உருவாய் அருவாய் கடைசியாக சொல்லிட்டு தான் முடிப்பாங்க. வாரியார் பார்த்துருக்கீங்களா? முடிப்பார்ல. ஒரு நாள் கேட்டான், சாமி ஏன் அந்த பாட்டை சொல்லி முடிக்கிறீங்க? போடா, அது முக்கியம்டா. ஏன் முக்கியம்? வருவாய் அருள்வாய், வருவாய் அருள்வாய், உருவாய் அருவாய். சும்மா வேடிக்கைக்கு சாமி வேடிக்கையாக பேசுவார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்செங்கோடு ஒன்று தான் அனுபூதியில் பாடப்பட்ட தலம். நேரமில்லை, ஓட்டுறேன். திருச்செங்கோட்டுக்கு திருஞான சம்பந்தர் போயிட்டார். இவர் கூட எப்போவுமே ஒரு 1000 பேர் போவாங்க. எல்லாருக்கும் ஜுரம். நமக்கு வந்துச்சுல்ல, செத்த கூட தெரியலைங்க, அங்கங்கே அள்ளி போட்டாங்க. நம்ம தேவையில் இத்தாலியில் பாவம் அநியாய சாவு, கொரோனா 2 வருஷம் மூடாத வாயெல்லாம் மூடிருச்சு. மூடாத வாயெல்லாம் மூடுனுச்சுல்ல. அந்த வியாதி எல்லாருக்கும் குளிர் ஜுரம். எல்லாம் திருஞான சம்பந்தர் காலில் வந்து விழுந்துட்டாங்க. அர்த்தநாரீஸ்வரர் பாகம் பிரியாள் நேர கோயிலுக்குள்ள போனார். அவ்வினை கிவ்வினை ஆம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கூனமன்றே கைவினை செய்து எம்பிரான்களல் போற்றுதும் நாம் அடியோம். நம்ம ஆண்டவனுக்கு அடிமை செய்வினை வந்தமை தீண்டப் பெறா திருநீலகண்டம். காவினையிட்டும் குளம்பல தொட்டுங்கனி மனத்தால் ஏவினையாலையில் மூண்டெரித்தீர் என்றிரு பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாம் அடியோம் தீவினை வந்தமை தீண்டப் பெறா திருநீலகண்டம். தீவினை தீண்டக்கூடாது. திருநீலகண்டத்தின் மீது ஆணை. 11 பாட்டு, ஒரு பாட்டு தொலைஞ்சு போச்சு. 10 பாட்டு இருக்கு. நம்ம தான் தொலைச்சு விட்டோமே. தமிழ் அருமை யாருக்கு தெரியும்? தண்ணிக்கு தெரியும், நெருப்புக்கு தெரியும், கரையானுக்கு நல்லாவே தெரியும். இந்த கடங்கார தமிழனுக்கு மட்டும் தெரியவே தெரியாது. தொலைச்சு விட்டோம். ஒரு பாட்டு தொலைஞ்சு போச்சு. பாடினாரா ஜுரம் விட்டு போச்சு. இப்போ சொல்கிறேன், வியாதி வந்தால் இந்த பதிகத்தை படியுங்கள். எந்த பதிகம்? அவ்வினை கிவ்வினை ஆம் என்று சொல்லும் அகுதறிவீர். அந்த வினை உன்னை பாடுபடுத்துது. இப்படித்தான் இருக்கும். போயா, கடவுள் காலில் விழுந்தா வினையெல்லாம் மாத்திரலாம். போடா, யமதர்மராஜனை ஏமாத்திப்படலாம். போடா. சேஷாத்திரி சுவாமிகள்னு திருவண்ணாமலையில் ஒரு சித்தர் வாழ்ந்தார். சித்தர் அழுக்கு வேட்டி அழுக்கு துண்டு, பக்கத்தில் போனால் சந்தன வாசம். நான் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, என்கிட்ட வந்தால் வேர்வை நாத்தான். இதான் ஏன் நமக்கு அவருக்கு வித்தியாசம். சேஷாத்திரி சுவாமிகள் ஒரு செட்டியார் கல்யாண அழைப்பு கொடுத்தாரு இவர்கிட்ட, சாமியார்கிட்ட, சித்தர்கிட்ட. இவர் கல்யாண அழைப்பை வாங்கினாரா, தலையை சுற்றி எரிஞ்சிட்டு போயிட்டார். அவருக்கு எப்படி இருக்கும்? எங்க நம்மளும் கல்யாண அழைப்பை கல்யாணத்துக்கு அப்புறம் தூக்கி தானே போட போகிறோம். இல்லை நம்ம வீட்டில் கண்ணாடி போட்டு மாட்ட போகிறோமா?
அதுக்கு எத்தனை ரூபா செலவழித்தாலும் தூக்கி தானேயே போட போகிறான். அப்போவே தூக்கி போட்டு போயிட்டாரு. இவருக்கு ஆத்திரம், ஐயோ இந்த சாமியார்கிட்ட போய் என் பொண்ணு கல்யாணம் அழைப்பை கொடுத்துட்டனே. பொண்ணுக்கு கல்யாணம் திருவண்ணாமலை, மாப்பிள்ளையும் பொண்ணும் கம்பீரமாக அழகாக இருக்காங்க. ரெண்டும் ஒன்னோட ஒன்று அப்படி இடிச்சுக்கிட்டு காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். ரெண்டும் அழகா மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்துக்கிட்டு இருக்கு. கூட்டம் பின்னால் வருது. திடீர்னு சேஷாத்திரி சுவாமி குறுக்கில் வந்துட்டார். இந்த மாப்பிள்ளை பையன் கழுத்தில் மாலை போட்டிருந்தான் பாருங்க, தூக்கி அவர் கழுத்தில் போட்டுக்கிட்டார். கையை தள்ளி விட்டார். பொண்ணு கையை அவர் பிடிச்சிக்கிட்டார். கம்பீரமாக இழுத்துக்கிட்டே முன்னால் போனார். இந்த பைய பின்னாலே ஓடுறேன். கை கெட்டினது வாய் கெட்டலையே. சாமியார் கூட்டிக்கிட்டு போயிட்டாரே, எப்படி இருக்கான்? சாமியார் கம்பீரமாக போகிறார். சேஷாத்திரி சுவாமி மகான் சித்தர் எல்லாம் பார்க்குறாங்க. 100 அடி 150 அடி மேலே மரம், மரத்திலிருந்து கருநாகம் சாமி தோளில் விழுந்துச்சு. கடிச்சுது, பிச் தூக்கி போட்டார். பாம்பு செத்து போச்சு. 10 அடி போனார், திரும்பினார். மாப்பிள்ளை பையன் வந்தான், கூப்பிட்டாரு, வந்தான். கழுத்தில் மாலையை போட்டார். பொண்ணு கையை கொடுத்தாரு. யமன் ஏமாந்துட்டான். போடா. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுதான் சபை. சபை அப்படித்தான் இருக்கணும். ஏங்க வந்த வினைய அவர் தனக்கு எடுத்துக்கிட்டு மாற்றி விட்டார் ஐயா. இந்த 1910 என்னவோ நம்ம திருவண்ணாமலை சேஷாத்திரி சுவாமிகள். இப்போ சொல்லுங்க, கடவுள் காலில் விழுந்தால் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கும். கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை, வினை வராது, வினை வராது. எதுக்கு சொல்ல வந்தேன்? இந்த பாட்டை படியுங்கள். அவ்வினை கிவ்வினை யாம் என்று சொல்லும் மகுதறிவீர். அங்கிருந்து புறப்பட்டாரு. அடுத்த ஊர் திருப்பாண்டி கொடுமுடி. திருப்பாண்டி கொடுமுடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஈரோட்டுக்கு பக்கத்திலே இருக்கு கொடுமுடி. கேபி சுந்தராம்பாள் பிறந்த ஊர். அவளுக்கு பேர் கொடுமுடி கோகிலம்னு பேர். திருப்பாண்டி கொடுமுடி. சுந்தரமூர்த்தி சுவாமி பாடினார பாட்டு தெரியுமா? மற்று பற்றனக்கின்றி நிந்திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நமசிவாயவே. நான் மறந்தாலும் நமசிவாயன்னு சொல்ல இந்த நாக்கு மறக்காது. திருப்பாண்டி கொடுமுடி அங்கே போகிறார். கொடுமுடி வரதர் பன்மொழி அம்மை அற்புதமாக பாடுறார். ஒன்று தெரியுமா உங்களுக்கெல்லாம்? திருவாசகம் தெரியுமில்ல? கையை தூக்குங்க. திருவாசகம் படித்தவங்க. அடிங்க அம்மா பரவாயில்லையே. முக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மையும். அப்படின்னா என்ன? முக்கணின்னா தெரியுமா? குதிரைக்கு கொள்ளு வைக்கிற பையி. இந்த இப்படி இருக்கும். குதிரைக்கு ஒரு பையை மாட்டி விட்டுருவாங்க, உள்ள கொள்ளு வச்சிருவான், அது பாடு தின்னுக்கிட்டே இருக்கும். ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தான். மாமனார் வீட்டுக்கு போனான் குதிரையில், குதிரை வண்டியில். மாமனார் வீட்டுக்கு போனால் இவன் குளிச்சு பூஜை பண்ணித்தான் சாப்பிட்றவன். அன்னைக்கு குளிக்க சொன்னாங்க, குளிச்சுட்டேன். இந்த மச்சினங்காரன் ஒருத்தன், அவன் கொஞ்சம் குறும்பானவன். இந்த அத்தானை இன்னைக்கு விளையாட்டு காட்டணும். அத்தான் குளிக்க போயிட்டார். குளிச்சுட்டு வந்து சிவபூஜை பண்ணுவார். இந்த பையன் என்ன பண்ணா, இந்த குதிரைக்கு கொள்ளு வைப்பாங்கள்ல பையி, அதை எடுத்தேன், சிவலிங்கம் மாதிரி வச்சேன். கொள்ளு பையி பூமாலையெல்லாம் போட்டுட்டேன். மச்சான் வந்த உடனே, என்னடா பாத்தியா நான் சிவலிங்கம்? ஆமாடா நீ நல்ல வந்தாண்டா. உட்கார்ந்து அந்த ஆள் அதுக்கு பூஜை பண்ணிவிட்டார். கொள்ளு பைக்கு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. முடிஞ்சுது, பூஜை முடிஞ்சுது. நைவேத்தியம் பண்ணிவிட்டார். இவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் கொடுத்தார். சிரித்தான்.
என்ன? ஏய், அது கொள்ளு பையா, அதுக்கு போய் பூஜை பண்ணி நைவேத்தியம் வைக்கிறியே. கொள்ளு பையா, சிவபெருமானே போய் பாரு. பார்த்தா சிவலிங்கம். முக்கணி அருளிய முழுத்தளல் மேனி சொக்கது. அழகா இருக்கான் சிவலிங்கம். சொக்குன்னா அழகு. சொக்கது ஆக காட்டிய தொன்மையும். திருவாசகம் நம்ம போகக்கூடாது. திருப்பராய்த்துறைக்கு வந்துட்டார் சுவாமி. திருப்பராய்த்துறைக்கு என்ன பேரு? சித்பவானந்த சுவாமி அற்புதமான கல்வி கொடுத்த இடம் திருப்பராய்த்துறை. திருச்சிராப்பள்ளியிலிருந்து காவேரி போகிற வழி முக்கொம்பு தாண்டின உடனே திருப்பராய்த்துறை. திருவாசகத்தில் எங்கேயோ வருதே, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. பராய்த்துறையாய் இந்த இடத்துல வருது திருவாசகத்தில். பராய்த்துறை, பராய் மரம் இருந்த இடம் திருப்பராய்த்துறை. அங்கே போய் வழிபாடு பண்ணுறார் சுவாமி சித்பவானந்தா. அந்த கோயிலில் போய் கும்பிட்டு எல்லாருக்கும் கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு ராமகிருஷ்ண தபோவனத்தை ஆரம்பித்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 70 பள்ளிக்கூடம், 7-8 கல்லூரிகள் அருமையாக நடத்துகிறார்கள். திருப்பராய்த்துறை. அங்கிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு வந்துட்டார். திருச்சிராப்பள்ளி சுவாமிக்கு என்ன பேரு? தாயும் ஆனவன். தந்தைன்னு நினைக்கிறீங்க, தாயும் ஆனவன். கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். வணிக பொண்ணுக்கு பிரசவம் பார்க்க அம்மாவால் வர முடியலை. இந்த பொண்ணு அழுதது. சிவபெருமான் அம்மாவாக வந்து பிரசவம் பார்த்து காவேரி வெள்ளம் தணிஞ்சதுக்கப்புறம் அம்மா உள்ள வர, அந்த அம்மா போக, இந்த அம்மா வர. அப்போத்தான் தெரியுது, என்னம்மா நீ என்ன சொல்கிற? அம்மா நான் காவேரி வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டேன். அப்போ இங்கே இருந்தது யார்? சிவபெருமான். தாயான ஈசர்க்கே சொல்லுங்க திருவாசகம். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, சேயேன பேயேனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை, சீயேதும் இல்லாதன் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. தாயான ஈசர், தாயுமானவர். ஒரு பாட்டு இருக்கு, முக்கியமான பாட்டு. குழந்தை வயிற்றில் இருக்குல்ல, பிறக்கணுமா இல்லையா? எவ்வளவு கஷ்டம். பெற்றாயோ பிழைத்தாயோ, நல்ல விதமா குழந்தை பிறக்கணும்னா அங்கே பாடப்பட்ட 11 பாட்டை படிங்க. நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகமுடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே. சொந்த அனுபவம் ஒன்று சொல்கிறேன். என்னுடைய பேத்தி கர்ப்பம், குழந்தை இன்னைக்கு பிறக்கும் நாளைக்கு பிறக்குங்கிறாங்க. வலிக்குது விட்டு போகுது, வலிக்குது விட்டு போகுது. ஆப்ரேஷன் பண்ணிடலாமா? வேண்டாம், ஒரு நாள் பார்ப்போம். நான் இதுக்காக மதுரையிலிருந்து காரில் புறப்பட்டு வர்றேன். பாண்டிச்சேரிக்கு போகணும். திருச்சிராப்பள்ளி வழியாக வர்றேன். திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை. மத்தியானம் 12 மணி. மலைக்கோட்டை தெரியுது. நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகமுடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே. காரில் இருந்துக்கிட்டு பாடுறேன். பாண்டிச்சேரிக்கு போனால் இன்னைக்கு காலையில் 12:25க்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. 12:25க்கு நன்றுடையானை பாடிக்கிட்டு இருக்கேன். சத்தியம் நம்புங்க. கடவுள்கிட்ட போய் நின்னா எல்லாம் கிடைக்கும். இந்த மனுஷங்கிட்ட மட்டும் நிற்காதீங்க. நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. அவன் தேவைக்கு நம்மளை பயன்படுத்திக்குவானே தவிர நம்மளுக்கு ஒன்றும் பண்ண மாட்டான். திருநெடுங்களம் அந்த பாட்டு அப்பவே சொல்லிட்டேன். மறைவுடையாய் தோலுடையாய். அங்கிருந்து திருப்பட்டீச்சரம். குழந்தை நடந்து வருது. இப்போ கொஞ்சம் தூரம் நடந்தால் கால் வலிக்குது. சிவபெருமான் பார்த்தார். பல்லக்கை விட்டு இறங்கி வருது.
வெயில் அடிக்குதா, முத்து பந்தல். எப்படி இருக்கு இந்த பிள்ளைக்கு? முத்து பந்தல் பூதம் தூக்கிக்கிட்டு வந்து கொடுக்குது. எல்லாரும் அதை கொடுக்குறாங்க. தேனுபுரீஸ்வரர் ஞானாம்பிகை முத்து பந்தலோட இந்த கோயில் வாசப்படியில் நின்னாராம். அந்த கோயில் நான் போயிருக்கேன். சிவலிங்கத்துக்கு முன்னால 5 நந்தி. மறைக்குமா மறைக்காதா? திருஞான சம்பந்தர் அப்படி வந்தாராம். சிவபெருமான் தெரியலையாம். சிவபெருமான் சொன்னாராம், விலகுன்னாராம். 5 நந்தியும் விலகி இருக்கு. இன்னைக்கு போய் பாருங்க. இங்கே நின்று கும்பிடலாம். வாசப்படியில் நின்று சிவபெருமானை கும்பிடலாம். திருப்பெருந்துறை அப்படித்தான். நந்தியே கிடையாது, கொடிமரம் கிடையாது. மாணிக்க வாசகர் கட்டின கோயில். நேர சிவபெருமான் வாசப்படியில் நின்னா சிவபெருமான் நேர தெரிவார். இது எந்த ஊர்? இப்போ சொன்னேன், நம்முடைய அந்த பட்டீச்சரம் முத்துப்பந்தல். அங்கிருந்து புறப்பட்டு திரு ஆவடுதுறை. அங்கே தான் அப்பா என்ன கேட்டார்? பொருள் கேட்டார். இவர் என்ன பாட்டு பாடினார்? இடரினும் தளரினும் பொற்கிளி கிடைச்சது, அப்பாட்ட கொடுத்தாரு. திருமீயச்சூர். அங்கேயும் எனக்கு அனுபவம் உண்டு, நேரம் இல்லை. திருமீயச்சூர் லலிதாம்பிகை. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமாவோம். ஓம் சிதங்கினிகுண்ட சம்பூதாயை நமாவோம். ஓம் தேவகாரிய சமுத்திதாயை நமாவோம். லலிதா சகசர் நாமம் பாடப்பட்ட இடம் திருமீயச்சூர். உரை எழுதியவர் பாஸ்கரராயர். அவர் வாழ்ந்த இடம் திருமீயச்சூர். அம்பாளுக்கு பேர் தெரியுமா? லலிதாம்பிகை. ஒன்று சொல்லிவிடுறேன். அந்த ஊரில் கும்பாபிஷேகம். என்னை பேச கூப்பிட்டாங்க. நாளைக்கு கும்பாபிஷேகம், இன்னைக்கு ராத்திரி நீங்கள் வந்து பேசணும்னாங்க. நான் ரெடியாக 5 மணிக்கு வந்துட்டேன். அந்த அம்மா ஏற்பாடு பண்ணுற அம்மா சொன்னிச்சு, ஐயா ஐயா, இந்த குழந்தைங்க அவங்க டான்ஸ் இருக்குது, உங்கள் பேச்சுக்கு அப்புறம் டான்ஸை வச்சா இந்த பிள்ளைகள்லாம் தூங்கிடும். இந்த பிள்ளைகள் டான்ஸை முதல்ல விட்டுடுறேன், நீங்கள் அடுத்தாப்பில் பேசுங்க, நாங்கள் எல்லாரும் கேட்போம். எனக்கு என்ன, சரி, டான்ஸ் ஏற்பாடாயிடுச்சு. நான் முன்னால் உட்காந்துட்டேன். என் பக்கத்தில் ஒரு முக்கியமான ஆள் வந்து உட்கார்ந்தார். அனந்த நாகேஸ்வரன்னு பேர். இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய பொருளாதார ஆலோசகர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவருக்கு பேர் அனந்த நாகேஸ்வரன். சிங்கப்பூரில் அவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவருடைய 55வது வயசில் வீட்டில் கொண்டாடினார், பேசியிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு அவர் வந்திருக்காரு. அன்னைக்கு அவர் அங்கே வந்தார், என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டார். ஒரு 10 வருஷத்துக்குள்ளே உட்கார்ந்தவர் என்ன சொன்னார்? இந்த டான்ஸு நடக்குது, உள்ளே போய் அம்பாளை கும்பிட்டு வந்துடுவோமா? நான் சந்தோஷம் சரின்னுட்டேன். என்னை கூட்டிகிட்டு போயிட்டார். நாளைக்கு கும்பாபிஷேகம், இன்னைக்கு உள்ளே போகலாம். அர்ச்சகர் அங்கே நின்னார். சட்டையை கலட்டிட்டு வாங்கன்னார். சந்தோஷம், கலட்டிட்டோம். உள்ளே வாங்க. உள்ளே போனோமா, அம்பாளுக்கு பக்கத்தில் கொண்டே விட்டுட்டார். ஒரு காலை மேலே வச்சிருக்கான், ஒரு கால் கீழே தொங்குது. அற்புதமான அழகு, பேரழகு. அழகுக்கொருவரும் ஒவ்வாத வள்ளி. அபிராமி அந்தாதி அழகா இருக்கு. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணுமே, அது ஒரு வருஷத்துக்கு முன்னால் மெட்ராஸில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா லலிதாம்பிகையினுடைய பரம பக்தை. அன்றைக்கி அந்த அம்மா தூங்குகிற போது கனவில் லலிதாம்பிகை காட்சி கொடுத்துருக்கா. எனக்கு காலுக்கு வெள்ளி கொலுசு பண்ணி போடுறியா? இதெல்லாம் நடக்குமான்னு கேட்காதீங்க. மின்சாரத்தான் செம்பில் பாயும், மரத்தில் பாயாது. குற்றம் மின்சாரத்தின் குற்றம் அல்ல. நீங்கள் நினைச்சு படுத்தீங்கன்னா கடவுள் உங்களோட பேசுவார். அந்த அம்மா பரம பக்தை. எனக்கு வெள்ளி கொலுசு பண்ணி போடு. வெள்ளி கொலுசு ரெடி பண்ணிருச்சு. எடுத்துக்கிட்டு இங்கே வந்தா அர்ச்சகர் சொல்கிறாரு, அம்மா வெள்ளி கொலுசெல்லாம் போட முடியாது, என்ன கொலுசை மாட்டணும், காலில் பின்பக்கத்தில் துவாரம் இருக்கணும். துவாரம் கிடையாது, கல் விக்கிரகம்,
துவாரம் கிடையாது, கொலுசு போட முடியாது. அம்மா தான் சொன்னா, உனக்கு பிரமை போ. அர்ச்சகர் அவர் அம்பாளுக்கு பக்கத்தில் இருந்தாலும் மனசளவில் விலகிட்டார். இந்த அம்மா உடம்பளவில் விலகி இருந்தாலும் மனசளவில் பக்கத்தில் போயிட்டா. சரி சாமி, என்னுடைய அட்ரஸை கொடுத்துட்டு போகிறேன், கொடுத்துட்டு போயிட்டா. 10 நாள் ஆச்சு. அர்ச்சகர் நல்லவர், தூய்மையானவர். தோளில் ஒரு பெரிய குடம், அர்ச்சகர் அபிஷேகத்துக்கு தூக்கிக்கிட்டு வந்தாரா, வாசப்படியா தடுக்கி விழுந்துட்டார். குடம் விழுந்துருச்சு, தண்ணி பீச்சி அடிக்குது. அம்பாள் ஒரு காலு கீழே தொங்க விட்டுருக்காளா, அங்கே அடிக்குது தண்ணி மடன். இவர் பக்கத்தில் வந்து பார்த்தா துவாரம் இருக்கு. என்னடா நேத்தி வரைக்கும் துவாரம் இல்லை, அழுக்கு வெளியில் வந்துருச்சு. அந்த அழுக்கு அடைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ தண்ணி பாஞ்ச உடனே அழுக்கு வெளியில் வந்துருச்சு, துவாரம் தெரியுது. ஐயோயோ, அப்போ மேல் கால்லையும் இருக்குமே. ஒரு காலம் மேலே மடக்கி இருக்கால்ல, அங்கேயும் தண்ணியை ஊற்றினாரு, அங்கே ஒரு துவாரம் வந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு தகவல் கொடுத்தாரு. அந்த அம்மா வந்துச்சு, காலில் கொலுசை மாட்டினா கரெக்டாக இருக்கு. இந்த கதையெல்லாம் ஹிந்து பேப்பரில் வந்துச்சு. நான் அதை படித்தேன். இப்போ என்னை உள்ளே கூட்டிக்கிட்டு போன உடனே இந்த காலை பார்க்கணும்னு தோணுமா இல்லையா? தொட்டு தொட்டு பார்த்தேன். இன்னைக்கு தான் நம்ம தொட்டு பார்க்க முடியும். நாளைக்கு தானே கும்பாபிஷேகம், இன்னும் மருந்து சாத்தலை இல்லை. அழகண்ணா அப்படி அழகு. அனந்த நாகேஸ்வரன் அவர் புண்ணியத்தில் நான் பார்த்தேன் அம்பாளை. அழகா அப்படி இருக்கிறான். சந்தோஷமாக இருந்துச்சு. ஊர் எந்த ஊர்? விட்டுட்டீங்களே. திருமீயச்சூர். 2 கோயில், ஒன்று பெரிய கோயில், இன்னொன்று இளங்கோயில். ஞானசம்பந்தரும் பாடுகிறார், அப்பர் சுவாமியும் பாடுகிறார். அங்கிருந்து புறப்பட்டார் திருத்துருத்தி. அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான், திருத்துருத்தியில தான் பாடுறார். நான் நிம்மதியாக இருந்தேன், என்னை கொண்டாந்து பிறக்க வச்சு விட்டியே. துறக்குமாறு சொல்லப்படாய் துருத்தியாய், திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். என்னை மயக்கி பூமியில் பிறக்க வச்சுவிட்ட. வெனை கிடையாது, வெனையில்லாத ஆன்மா சிவபெருமானுடைய திருவருள். இறை தூதர்கள்லாம் வெனை பண்ணிட்ட பிறந்தாங்க, கடவுள் அனுப்பினார் வந்தாங்க. பிறக்குமாறு காட்டினாய், பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றதென்னையே. அங்கிருந்து புறப்பட்டார் தருமபுரம். தருமபுரம்னா இந்த மகா சன்னிதானம் இருக்கிற மயிலாடுதுறை தருமபுரம் இல்லை, திருநள்ளாத்துக்கு பக்கத்தில் திருத்தருமபுரம். திருநள்ளாறு போயிருக்கீங்கள்ல, பக்கத்தில் திருத்தருமபுரம். அருமையான கோயில். அந்த ஊர் என்ன தெரியுமா? இந்த கூட வர்றாருல யாழ்ப்பாணர், அவங்க அம்மாவுக்கு சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க ரொம்ப பேர் அங்கே. உள்ளே போய் திருஞான சம்பந்தர் பாட இந்த யாழ்ப்பாணர் யாழ் மீட்ட எல்லாரும் என்ன சொன்னாங்க? எங்கள் யாழ்ப்பாணர் யாழ் மீட்டுறதுனால தான் திருஞான சம்பந்தர் பாட்டு நல்லா இருக்குன்னுட்டான். நம்மாள் சொந்தக்காரன்ல விட்டு கொடுப்பானா? என்னங்க, நம்ம சொந்தக்காரர் பாடுனா நல்லா இருக்குன்னு கையை தட்டுவோமா இல்லையா? பாட்டுக்கு இல்லை, சொந்தத்துக்கு. எல்லாம் சொந்தத்துக்கு. யாழ்ப்பாணருக்கு கண்ணீர் வந்துருச்சு. அட முட்டா பசங்களா, அவர் பாட்டுக்கு தாண்டா நான் வாசிக்கிறேன், இப்படி பண்ணிவிட்டீங்களே. ஞானசம்பந்தர்கிட்ட வந்தார். சாமி, இந்த பயல்களுக்கெல்லாம் புத்தி வரணும், நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க, யாழில் வாசிக்க முடியாதபடி பாடுங்கள். யாழ் மூரி பண் பாடுறார். மாதர் மடப்பிடியும் மட அன்னமு மன்னதோர் நடை உடை மலை மகள் துணையன மகிழ்வர். நடை உடை மலை மகள், நடை உடை மலை மகள், நடை உடை மலை மகள்.
யாழ் வாசிக்கவில்லை. ஐயையோ ஐயையோ இப்படி பாடிவிட்டாரே. நான் ஒரு வரி தான் சொல்லியிருக்கேன், நேரம் இல்லை. பூதையினப்படை பாடவும் ஆடுவர் அவர் படர் சடை நெடு முடியதோர் புனலர். இப்படி பாட்டு அருமையான வாக்கு. 10-11 பாட்டு. ஞானசம்பந்தர் தொட்டா தமிழ் கொட்டும். தமிழ் ஆகரர்னு பேரு. ஆகரம்னா உடம்பு, தமிழ் ஆகரர். அற்புதமான பாட்டு. எல்லாம் அரண்டு போனாங்க. என்ன இவர் பாடுறாரு, அவர் வாசிக்க மாட்டாம தடுமாறுறாரு. புரிஞ்சு போச்சு. இப்போ என்ன சொன்னார் இவர், சாமி உங்கள் பாட்டுக்கு நான் வாசிக்கிறேன்னு சொன்னேன், இப்போ வாசிக்க முடியாமல் போச்சு. இந்த யாழ் இனிமே இருந்தென்ன உடஞ்சென்ன, தூக்கி உடைக்கிறேன். ஏ நிறுத்தியா. ஞானசம்பந்தர் வாங்கிக்கிட்டார். இந்த பாரு, எல்லாம் இறைவன் செயல். நீ வாசிக்கணும், நாம் பாடணும். இனிமே இந்த யாழை உடைக்கிறேன்னு சொல்லாது, வாங்கிக்க. எந்த ஊர்? திருத்தருமபுரம். அங்கிருந்து திருநள்ளாறு. போகமார்த்த பூன்முலையாள்னு மதுரையில் வந்த பாட்டு. அப்படியே போய் திருநள்ளாறு கும்பிட்டார். திருச்சாத்தமங்கை, அதெல்லாம் நான் முன்னாலே சொல்லியிருக்கேன். திருச்சாத்தமங்கையில் நீலநக்கர்னு ஒருத்தர், திருநீலநக்கர், அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவர் வழிபாடு பண்ணி உட்கார வச்சார். பூஜை முடிஞ்சுது. திருநீலநக்கர்கிட்ட திருஞான சம்பந்தர் கேட்குறார், எல்லாரும் படுத்துட்டாங்க, நானும் படுத்துடுறேன். இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மனைவியும் இருக்கிறாங்க, அவர் வீட்டுக்காரம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, வீட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒரு நல்ல இடமா கொடுங்க. அவர் கூட்டிகிட்டு போய் அந்தகனர் 3 வேளையும் அக்னிகோத்திரம் பண்ணக்கூடிய மிக தூய்மையான அந்தனர். இவர் தாழ்த்தப்பட்ட ஜாதி, வீட்டுக்குள்ளே விடமாட்டாங்க. அந்த காலத்தில் கக்கன் மந்திரியா வந்த பொழுது சில பேர் வீட்டுக்குள்ளே விடமாட்டேன்ட்டாங்க. இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்றது? அப்படி ஜாதி அப்படி இருந்தது. இவர் எங்கே கூட்டி போய் வச்சார் தெரியுமா? அக்னி கோத்திரம் பண்ணுற அக்னி இருந்த இடத்துக்கு பக்கத்தில் திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் மனைவியையும் படுக்க வச்சார். 2 பேரும் படுத்தாங்க. அக்னி வலம் சுழித்து எழுந்தது. வலம் சுழித்தா என்ன அர்த்தம்? எனக்கு சந்தோஷம்னு அர்த்தமா. யாகம் பண்ணுற பொழுது அக்னி எப்படி வரணும்? வலம் சுழித்து போக வேண்டும். கோயிலுக்குள்ளே போகிற பொழுது நம்ம எப்படி பிரகாரம் வரணும்? வலம் வரணும். அன்றைக்கே சொன்னேன், வலம் வர்ற பொழுது மூக்கு, வலது மூக்கில் மூச்சு ஓடும், சூரியகலை, உடம்பு நல்லா இருக்கும், எந்த வியாதியும் வராது. அதுக்கத்தான் கோயிலில் போய் வலம் வர்றது. ஏன் இடம் வந்து பாருங்களேன். அன்றைக்கே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? வலம் வரணும் கோயிலில். சரி, அங்கே இருந்து புறப்பட்டார். திருச்செங்காட்டங்குடி. இந்த பிள்ளைக்கறி கொடுத்தாரு, அவருக்கு என்ன பேர்? சிறு தொண்டர். அவர் கூப்பிட்டார். அவர் வீட்டில் திருஞான சம்பந்தர் சாப்பிட்டு அவரை பற்றி பாடுறார். செங்காட்டங்குடி மேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள் அனலேந்தி விளையாடும் பெருமானே, அவர் பேரை வச்சு திருச்செங்காட்டங்குடி. அங்கேருந்து திருமருகல். திருமருகல் கதை அப்பவே சொல்லிட்டேன், புரியுதா? அந்த வணிகன் இறந்து போனவனை சடையாய் எனுமால் பாடி எழுப்பினாரே. நான் இப்போ யாத்திரைப்படி வர்றேன். திருமருகல். அங்கிருந்து போனா திருப்புகலூர் முருகநாயனார் மடம். மடத்துக்கு வந்தால் அப்பர் சுவாமி அங்கே வந்துட்டார். 2வது சந்திப்பு. முதல்ல அப்பரும் சம்பந்தரும் சீர்காழியில் பார்த்தாங்க. இப்போ அப்பர் சுவாமி அவர் ஒரு பக்கம் சுற்றி இங்கே வந்துட்டார். திருப்புகலூர் முருகநாயனாருடைய மடம். 2 பேரும் பார்த்தாங்க. எங்கேருந்து வர்றீங்க? அப்பர் சுவாமி சொன்னார், ஆரூர்லேருந்து வர்றேன். திருவாரூரா? என்ன விசேஷம்? திருவாதிரை. அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். திருவாதிரை சிறப்பு, 10 பாட்டு. அப்படியா? திருவாரூரா? நானும் போகணுமே. இருங்க, நீங்கள் திருப்புகலூரில் இருங்க, நான் இந்தா திருவாரூருக்கு போயிட்டு வந்துடுறேன். ஞானசம்பந்தர் திருவாரூருக்கு போயிட்டார். என்ன பிளேனில் போனாரா? காரில் போனாரா? நடராஜா பஸ் சர்வீஸ். நடந்து தான் போகணும். வழியில் உள்ள கோயிலெல்லாம் கும்பிட்டு திருவாரூர் போய் கும்பிட்டு திருவலிவலத்துக்கு வந்து கும்பிட்டார்.
திருவலிவலம் பாட்டு ஞாபகம் வருதா? பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின மிகு கொடை வடிவினர் பையில் வலி வலமுறை இறையே. வலிவலம் அங்கே போய் கும்பிட்டார். அங்கிருந்து திருக்கோளிலி, திருக்கோளிலிக்கு இப்போ என்ன பேரு? திருக்குவளை. நல்லா தெரியுதா? கோள் இலி அங்கே போய் கும்பிட்டா நவக்கிரகம் ஒன்றும் பண்ணாதான். தமிழ்நாட்டுக்கும் கோளிலிக்கும் ரொம்ப தொடர்புண்டு. திருக்குவளை இப்போ அப்போ பேர் கோளிலி. அருமையான வாக்கு. கோளிலியம் கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானே. திருப்பி திருப்புகலூருக்கு வந்துட்டார். திருப்புகலூரில் அப்பர் சுவாமி இங்கே திரும்ப வர, அப்பர் சுவாமி இங்கே இருக்க, அப்பரும் சம்பந்தரும் சேர்ந்து திருவேலிமிழலைக்கு போனாங்க. இந்த கதையெல்லாம் முந்தி அப்பர் சுவாமிகள் வரலாற்றில் சொல்லியிருக்கேன். திருவேலிமிழலைக்கு போனாங்க. பஞ்சம் வந்துருச்சு. சிவபெருமான் என்ன பண்ணாரு? தங்க காசு கொடுத்தாரு. கிழக்கு வாசல் சம்பந்தருக்கு, மேற்கு வாசலில் வச்சிருக்கிற காசு அப்பர் சுவாமிக்கு. எடுத்து கடையில் கொடுத்து சாப்பாடு போடுங்கள். சாப்பாடு போட்டாங்க. அப்பர் சுவாமிகிட்ட 10:30 மணிக்கு சோறு ரெடி. ஞானசம்பந்தர்கிட்ட 1 மணிக்குத்தான் சாப்பாடு. என்ன ஆகிறது? எல்லாம் இங்கே வந்துட்டேன். சாமி இப்படி இருக்கே, கூப்பிடு சமயக்காரரை. ஏன் அப்படி? சாமி, திருஞான சம்பந்தரே, உங்களுக்கு கடவுள் கொடுக்கிற காசு கொஞ்சம் கொஞ்சம் செம்பு கலந்தது, வாசி உள்ள காசு. வாசின்னா குற்றம். இதுங்க இங்கே குற்றமுள்ள காசு. 22 கேரட் தங்கம், அது 24 கேரட் வளையும். உடனே கொடுக்குறான். இந்த காசை கொண்டு கொடுத்தா கடைக்காரன் வாங்கி உரைச்சு உரைச்சு பார்க்குறேன். உரைச்சதிலே அரப்பவும் போயிடும். அப்புறம் மத்தியஸ்த கடைக்கு போகிறேன். அவன் பார்த்து கொடுக்க, அதுக்கப்புறம் சரக்கு வாங்கி சமைக்க நேராகி போகுது. சிவபெருமானே, இதென்ன அநியாயமாக இருக்குது? வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிடலையீர் ஏசல் இல்லையே. பாட்டு விருட்டு விருட்டுன்னு போகுது. ஏன்? எல்லாம் சாப்பாட்டுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ நீட்டி பாடலாமா? சுருக்கமாக பாட்டு பாடி முடிக்கிறார். உங்களுக்கு கோர்ட்டில் என்னமாவது கேஸ் தகராறில் இருந்தால், நீங்கள் நியாயவாதியாக இருந்தால், அது முக்கியம், உன் பக்கம் நியாயம் இருந்தால் இந்த பதிகத்தை படியுங்கள், வழக்கு தீர்ப்பு உங்களுக்கு ஆகும் என்று சொன்னவர் காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள். 100 ஆண்டு வாழ்ந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அங்கிருந்து புறப்பட்டாங்க. திருமறை காட்டுக்கு போனாங்க. ஒரு கதவு வேதம் கதவை சாத்திட்டு போயிடுச்சு. திறக்க பாடினார் அப்பர் சுவாமி, அடைக்க பாடினார் ஞான சம்பந்தர். அப்பர் சுவாமி 10 பாட்டு பாடினதுக்கு அப்புறம்தான் கதவு திறந்தது. திருஞான சம்பந்தர் ஒத்த பாட்டு சதுரம் முடிச்சு. எப்பவுமே ஒரு தொழிலை தொடர்ந்து திறந்து வைக்கிறது தான் கஷ்டம், மூடுறதா கஷ்டம்? சொல்லுங்க. இந்த விழாவை நடத்துறது கஷ்டம், மூடுறதும் முன்னால் மூடிட்டு போயிடலாம்ல. கடவுள் உண்டுன்னு சொல்லி நிரூபிக்கிறது தான் கஷ்டம், இல்லைன்னு சொல்கிறதா கஷ்டம்? சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அது மாதிரி இப்போ மனசு சொல்லுது. அப்பர் சுவாமி ராத்திரி தூக்கம் வரல, சிவபெருமான் மாதிரி தெரியுது. எந்திரிச்சார். படுத்திருந்த அப்பர் சுவாமி, எனக்கு 10 பாட்டு ஆச்சு. ஞானசம்பந்தர் ஒத்த பாட்டில் சாத்தி விட்டார். ஞானசம்பந்தர் அளவுக்கு எனக்கு பக்தி வரலையே. ஐயோ, நான் இன்னும் பக்தனாக முடியலையே. அவரை விட 63 வருஷம் பெரியவன். வயசில் பெரியவனாக இருந்த யாருக்கென்ன, இன்னும் பக்குவம் வரலையே. ஐயப்பன் கோயிலுக்கு 50 வருஷம் போய் என்ன புண்ணியம், மனசில் பக்குவம் வரலையே. மனசில் பக்குவம் வந்தால் தானே ஐயா தேவையில்லை. சும்மா நான் ஐயப்பன் கோயிலுக்கு 51 வருஷம் போனேன், 52 வருஷம் போனேன், என்ன புண்ணியம், மனசு பக்குவமாகலையே. எந்திரிச்சு போகிறாரா திருவாய்மூர். திருவாய்மூர் அங்கே கோயில்.
சிவபெருமான் ஒளி மாதிரி வந்தார், மறைஞ்சிட்டார். ஞானசம்பந்தர் பின்னாலே வந்துட்டார். இவரை பார்த்து 2 பேரும் நிற்கிறாங்க. இப்போ நிமிர்ந்தார். சிவபெருமான் ஞானசம்பந்தருக்கு மட்டும் காட்சி கொடுத்தார். பார்த்தார், அப்பரை பார்த்தார். அப்பரே, உங்கள் பெருமானை பாருங்கள். கையை காமிச்சார். பார்த்தார். சிவபெருமான் தெரிஞ்சார். வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறே. யாரு காட்டினா? ஞானசம்பந்தர். யாரு கண்டா? திருநாவுக்கரசர். காட்டினது யாரு? குருநாதர். கண்டது யாரு? சிஷ்ய பிள்ளை. அப்போ திருஞான சம்பந்தர் குருநாதர். ஏன்னா முருகனுடைய அம்சம். முருகன் சிவகுருநாதன். குருநாதன் மாதிரி ஞான சம்பந்தர், சீடர் மாதிரி அப்பர் சுவாமி. அதனால தான் முதலில் பாடப்பட்ட தேவாரம் பின்னால் வைக்கப்பட்டது, பின்னால் பாடப்பட்ட திருக்கடை காப்பு முன்னால் வைக்கப்பட்டது. அங்கிருந்து பாண்டி நாட்டிலிருந்து ஆள் வந்துட்டாங்க. சமணம் பரவி இருக்கிறது. ஞானசம்பந்தர் புறப்பட்டார். அப்பர் சுவாமி பார்த்தார், சமணர்கள் பொல்லாதவர்கள், நாளுங்கோளும் நன்றாயில்லை. என்ன பாடினார்? வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசொரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்போ கிடைச்சிது? 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு கிடைச்சிது. அப்போ தானே 15 ஆரம்பிக்கும். லார்டு மவுண்ட் பேட்டன் கேட்கிறார், ஹவு டு டிரான்ஸ்ஃபர்? இந்திய நாட்டு அரசாங்கத்தை உங்கள்கிட்ட மாத்துறதுன்னா அது எப்படி மாத்துறது? இப்போ காரை கொடுக்கணும்னா கார் சாவியை கொடுக்குறோம், வீட்டை மாற்றணும்னா வீட்டு சாவியை கொடுக்குறோம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னா ஒரு பேப்பரில் சுதந்திரம்னு எழுதியா கொடுக்க முடியும்? எப்படி மாத்துறது? ராஜாஜி சொல்கிறார், எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு. என்ன? செங்கோல் கொடுத்தா மாத்தினது அர்த்தம். செங்கோலா? அது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். உடனே செங்கோல் செய்ய சொல்லு ஜவஹர்லால் நேரு. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு தகவல் போகுது. திருவாவடுதுறை ஆதீனம் பண்டார சந்நிதி சென்னைக்கு சொல்லிவிட்டு வெள்ளியில் செங்கோல் தங்க முலாம் பூசி இந்த நாதல்ல சம்பத்து செட்டி அன்சன்ஸ் அவங்கள்ட்ட பேசி கொண்டு வந்து அங்கே இருந்து டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. கூட ஒரு பண்டார சந்நிதி போக முடியலை, ஒரு கட்டளை தம்பிரான் அவரை அனுப்புகிறாங்க. திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அருமையா குழல் வாசிப்பார். சக்கரவர்த்தி கண்ணதாசன் பாடுவார், சரிகம பதனியோடு சாவென முடிந்து போகும் குறுகிய சுரத்துக்குள்ளே குவலயம் படைத்து போனாய். 7 சுரத்துக்குள்ளே உலகத்தை படைச்சியே அப்பா. அந்த திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவரு போறார். நம்ம ஓதுவார் ஒருத்தர் போறார். எல்லாம் டெல்லிக்கு போயிட்டாங்க. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ராத்திரி எல்லாம் டெல்லியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ராத்திரி 11:30 மணி ஓதுவாரை கூப்பிட்டாங்க. முதல்ல ராஜரத்னம் பிள்ளை வாசிச்சார். ஓதுவார் கோளறு பதிகத்தை பாடினார். ஹிந்தி பாட்டில்ல, கன்னட பாட்டில்ல, தெலுங்கு பாட்டில்ல, சமஸ்கிருத பாட்டில்ல, தமிழ். இன்னைக்கு எவனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க தமிழ் பாட்டு. பாட்டு சொன்னா கடைசி பாட்டு என்ன தெரியுமா? நெருங்கிக்கிட்டு வருது, 12 மணி ஆகப்போகுது. தேனமர் பொழில் கொள்ளாலை விளை சன்னல் துண்ணி வளர் செம்பனெங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள். மணி 12 அடிக்குது. வானில் அரசாழ்வர் மாத்தியாச்சு. அரசாழ்வர் திருஞான சம்பந்த சுவாமி 7ஆம் நூற்றாண்டில் சொன்ன வார்த்தை 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி ராத்திரி
11:59 டெல்லியில் ஓதுவாரால் தமிழால் பாடப்பட்டது. தேனவர் பொழில்கொள் ஆலை விளைசன்னல் துன்னி வளர்செம்பனெங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. திஸ் இஸ் மை ஆர்டர். மத்தியச்சு எவ்வளவு பெரிய சரித்திர புகழ் பெற்ற நேரம். திருஞான சம்பந்தர் கோளறு பதிகம் நேரம் இல்லை, ஓடுறோம். என் தோளில், இந்த தோளில் ஸ்ரீதேவி உட்கார்ந்துருக்கா, இந்த தோளில் மூதேவி உட்கார்ந்துருக்கா. ஸ்ரீதேவி பாட்டெல்லாம் சொல்லுங்கிறா, மூதேவி மணி 8 ஆகப்போகுதுங்கிறா. நான் என்ன பண்ணுவேன்? இந்த மூதேவி வாயை அடக்க முடியலையே. திருமறைக்காடு வேதாரண்யம் சாமி புறப்பட்டார். திருஞான சம்பந்தர் திருக்கொடுங்குன்றம் பிரான்மலை கும்பிட்டார். மதுரைக்கு வந்துட்டார். குலச்சிறையார் வரவேற்றார். ஒரு கீழே ஆவணி மூல வீதி, தெற்காவணி மூல வீதி தங்க வைத்தார்கள். சமணர்கள் நெருப்பை வைத்து விட்டார்கள். நெருப்பு எரியுது. திருஞான சம்பந்தர் பார்த்தார். பையவே சென்று பாண்டியர்க்காகவே பொய்யராம் அமணர் கொழுவுஞ்சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே. நெருப்பாக மாறிற்று. பாண்டியனுக்கு வெப்பு நோய், தவிக்கிறான். மங்கையர்க்கரசியார் திருஞான சம்பந்தரை அழைத்து கொண்டு போனார். சமணர்கள் ஒரு பக்கம், ஞான சம்பந்தர் ஒரு பக்கம். வலது பக்கத்து நோயை ஞான சம்பந்தர் மாற்ற வேண்டும், இடது பக்கத்து நோயை சமணர்கள் மாற்றுவார்கள். சமணர்கள் மயிர்பீலியை வைத்து தடவினார்கள். மயிர்பீலி எரிந்து போய்விட்டது. ராஜா தவிக்கிறான், உடம்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அவனுக்கு. திருஞான சம்பந்தர் இடுப்பில் இருந்து விபூதி பையை எடுத்தார். இது மந்திரிச்ச விபூதி. அப்படியா? மீனாட்சி கோயில் மடப்பள்ளி சாம்பலை கொண்டா. மடப்பள்ளி சாம்பல் வாங்கினார். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்து வருவாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே. 10-11 பாட்டு முடிச்சார். தடவினார். விபூதி மருந்து திருநீற்றால் அமராடும் சிறியோனே என்று திருப்புகள் பாடும். ஒரு பக்கம் குழுகுழுன்னு இருக்கு, ஒரு பக்கம் இதுக்கு சேர்த்து எரியுது. காலில் விழுந்தான். அந்த பக்கமும் நோய் மாற்றப்பட்டது. சமணர்கள் பூரா குண்டு குண்டா நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தனும் 400 கிலோ இருப்பான் போல இருக்கு. இந்த ஞான சம்பந்தர் ஒல்லி குச்சியா இங்கே உட்கார்ந்து இருக்கார். 15 வயசு கூட இருக்காது. அந்த அம்மா மங்கையர்க்கரசி பயப்பட்டா. குண்டு குண்டா இருக்கானே, இது சின்ன பிள்ளை இல்லை. என்னம்மா நான் தனியாக இருக்கேன்னு பயப்படுறியா? இல்லை, எங்கூட இவர் இருக்காரு. மானினேர் விடி மாதராய் வழுதிக்கு மாபெருந்தேவிகள் பானல்வாய் ஒரு பால நீங்கிவன் என்று நீ பறிவெய்திடேல். ஆனை மாமலையாதியாய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கட்கெடியனலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே. ஆலவாய் பெருமான் எங்கூட நிற்கிறான். நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஓடுற பொழுது கூட ஒருத்தர் போனாராம், அபூபக்கர். நம்ம ஒருத்தர் 2 பேர் தான் பின்னால் விரட்டிக்கிட்டு வர்றாங்களே, தப்பு. நம்ம 2 பேர் இல்லை, 3 பேர். அல்லாஹ் நம்மளோட வர்றார். கடவுள் நம்ம கூட இருக்காரா இல்லையா? நம்புங்கள். அவ்வளவுதான் அந்த பாட்டு. கம்பீரமாக சொன்னார். இப்போ நோய் மாறிட்டு அனல்வாதம் செய்தார்கள். நெருப்பில் பாட்டை போடு, அஸ்தி நாஸ்தின்னு அவன் எழுதி போட்டான், எரிஞ்சு போச்சு. இவர் திருநள்ளாற்று பதிகத்தை எடுத்து போட்டார். பச்சை பதிகமாக இருந்தது. அனல்வாதம் முடிந்தது. புனல்வாதம். தண்ணி ஓடுது வைகையில். அவங்க அஸ்தின் ஆஸ்தின்னு மந்திரத்தை எழுதி போட்டான். வைகை ஆற்று தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு.
இவர் வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக வேந்தனும் ஓங்குக கூன்பாண்டியன் நிமிர்ந்து விட்டான். வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. அவ்வளவுதான். ராஜா நிமிர்ந்துட்டான். இங்கே வைகை ஆற்றிலே அந்த அந்த பாட்டு எழுதின ஏடு எதிர்த்து போனிச்சான். நின்னா போதும், இது எதிர்த்து போனிச்சு. ஓடி வந்த குலச்சடையார் பாட்டை கொண்டாந்து காப்பாற்றினார். சொன்னபடி அவர்கள் சமணர்கள் சில பேர் ஓடிப்போய் விட்டார்கள், சில பேர் சைவத்தில் சேர்ந்து விட்டார்கள், சில பேர் கழுவேறினார்கள். அங்கிருந்து புறப்பட்டார். நேர கோயிலுக்கு வந்தார் ஞான சம்பந்தர். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். வாதத்துக்கு போகிறதுக்கு முன்னால் கோயிலில் போய் கடவுள்கிட்ட அனுமதி வாங்கினார். வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் அந்த சமணர்களை வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே பாதி மாதோடும் ஆய பரமனே, அவர்களை வாதில் வென்று அழிக்க வேண்டும். அதற்கு உன் திருவுள்ளம் எப்படி? பெர்மிஷன் கிடைத்து விட்டது. ஒரு பூ விழுந்ததுன்னா உன்னுடைய பேச்சு ஒப்புக்கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். இது கடவுள் திருவுள்ளம். கேட்டாரா? இப்போ முடிஞ்சு போச்சா? நேர கோயிலுக்குள்ள போறார். கடவுளே, சமணர்கள் கழுவேறி விட்டார்கள், நான் ஏற்றவில்லை. சரியோ தப்போ நீதான் காரணம். குற்றம் நீ, குணங்கள் நீ. குற்றம் நீ, குணங்கள் நீ, கூடல அளவாயிலாய் சுற்றம் நீ, பிரானும் நீ, தொடர்ந்திலங்கு ஜோதி நீ, கற்ற நூல் கருத்தும் நீ, அறுத்தம் இன்பமென்றிவை முற்றும் நீ, புகழ்ந்து முன் உரைப்பதென்புகம்மனே. உள்ள போய் கும்பிட்டார். நேரம் ஆச்சு. பாண்டி நாட்டில் உள்ள 14 திருத்தலங்கள், மதுரை, திருப்புணவாசல், குற்றாலம், ஆப்பனூர், திரு ஏடகம், திருநெல்வேலி, இங்கே கேட்டாப்பில் இருக்கோ, திருநெல்வேலி, ராமேஸ்வரம், திருவாடானை, திருப்பரங்குன்றம், திருச்சுழியல், பிரான்மலை, பூவனம், காளையார் கோயில், 14 கோயில். கூடல், புனல்வாயில், குற்றாலம், ஆப்பனூர், ஏடகம், நெல்வேலி, ராமேசம், ஆடானை, தென்பரங்குன்றம், சுழியல், தென் திருப்புத்தூர், கானை, வன்கொடுங்குன்றம், பூவனம். எத்தனை கோயில்? 14 கோயில். பெரும்பகுதி கோயில் வழிபாடு பண்ணினார். திருநெல்வேலிக்கு வந்தாரா? ஒரு பாட்டு சொல்லணுமா வேண்டாமா? இங்கே வந்தார் திருஞான சம்பந்தர். அவர் மிதிச்ச மண்ணில் இப்ப நம்மெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். ஞாபகம் வச்சுங்க. மருந்தவை மந்திர மறுமை நன்னெறியவை மற்றுமெல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. நெல்லையப்பரை சிந்தை செய் பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சொரிதர துன்று பைம்பூம் செருந்தி. ஒரு பூ கொன்றை விழுந்து அது தங்க நேரத்துக்கு ஆயிடுச்சான். செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர் தாமே. திருநெல்வேலியில் சிவபெருமான் மட்டுமா செல்வர்கள்? இருக்கக்கூடிய அத்தனை பேரும் செல்வர்கள். திருநெல்வேலி உரை செல்வர் தாமே. காளையார் கோவிலுக்கு போறார். காணப்பேர் 10 யானை, பெண் யானை, ஒரு ஆண் யானை. 10 யானை கோயிலை சுத்தம் பண்ணுதான். ஆண் யானை போய் பூஜை பண்ணுதான். பிடியலாம் பின்சல பெருங்கைமா மலர் தளி விடியலே. காலையில் 5 மணிக்கு பூஜை பண்ணதான். நம்மள மாதிரி ஏர்லி மார்னிங் 8:30க்கு இல்லை. பிடியலாம் பின்சல பெருங்கைமா மலர் தளி விடியலே தடமுழ்கி விதியினால் வழிபடும் கடியுலாம் பூம்பொழில் காணப்பேர் அண்ணலின் அடியலால் அடைசரண் உடையரோ அடியரே வாழினான் வேலினான் மால்வரை எடுத்ததின் தோழினான் நெடுமுடி தொலையவே ஊன்றிய
தாடினான் காணப்பேர் தலையினால் வணங்குவார் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே. காளையார் கோயில் பெருமானை கும்பிட்டா நாளும் நாள் உயரலாம். ராமேஸ்வரத்துக்கு போறார், ராமேஸ்வரத்தில் கும்பிட்டார். அங்கே இருந்தபடி திரிகோணமலை, திருக்கேதீச்சரம், சிலோன் அதெல்லாம் பாடினார். முடிஞ்சது. இந்த பக்கத்திலிருந்து திருக்கொள்ளம்பூதூர் சோழ நாட்டுக்கிட்ட போயிட்டார். போனா ஒரு ஆறு, முள்ளி ஆறு, வெள்ளம் போகுது. அக்கறையில் கோயில். போட்டுக்காரன் போட்டு விட மாட்டேன்ட்டான். ஞானசம்பந்தர் பார்த்தார், போட்டை மட்டும் கொடுத்தான். எல்லாரையும் ஏத்தனார். இவர் நின்னார். செல்ல உந்துக ஓடமே பாட ஆரம்பிச்சார். பாட்டு அழகா போய் கோயிலுக்கு போயிடுச்சு. புரியுதா புரியலையா? ஆற்றுல வெள்ளம் வந்தபோது திருஞான சம்பந்தர் படகுல எல்லாரையும் ஏற்றி கொண்டு போய் அக்கறையில் கோயிலில் விட்டுட்டார். திருக்கொள்ளம்பூதூர், நச்சாந்துப்பட்டி செட்டியார்கள் திருப்பணி, திருக்கொள்ளம்பூதூர். என்ன அர்த்தம்? பிறவி கடல்ல நம்மளையெல்லாம் அருள் ஓடத்தில் ஏற்றி கடலை தாண்டக்கூடிய தகுதியை திருஞான சம்பந்தர் கொடுப்பார்னு அர்த்தம். என்ன முள்ளியாரா? அது பிறவி பெருங்கடல். திருப்பூந்துருத்திக்கு வந்தார். திருப்பூந்துருத்தியில் யார் இருக்கா? அப்பர் சாமி இருக்கிறாரு. அப்படியா? ஆமா, உள்ள போ. திருப்பூந்துருத்தி மடம் உள்ள போய் பார்த்தா அப்பர் சாமியை காணோம். அப்பர் எங்குற்றார்? பல்லக்கு தூக்கின ஆளு பின்பக்கம் ஓடி வந்தார். தங்கள் பல்லக்கை தாங்கும் பேறு பெற்று அடியேன் இங்குற்றேன். அப்பர் சாமி எங்க பல்லக்கு தூக்கினார்? திருஞான சம்பந்தர் பல்லக்க பின்னால இருந்து தூக்கி இருக்கார். அதுதான் சார் பணிவு. பணியுமாம் என்றும் பெருமை. விவேகானந்த சுவாமி அமெரிக்காவிலிருந்து வந்தாரே, பாஸ்கர சேதுபதி மகாராஜா என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க வந்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடியில் தரையில் கால் வைக்க கூடாது. அப்போ என் தலையில கால் வைக்கணும். பாஸ்கர சேதுபதி மகாராஜா, சும்மா இல்ல, சேதுபதி. விவேகானந்தர் என்ன சொன்னார்? முடியாது. ராமனால் பதவி கொடுக்கப்பட்டவர் நீங்கள். ராமச்சந்திரமூர்த்தி சேது அணை கட்டிய பொழுது உங்களை அதற்கு காவலனாக சேதுபதியாக மாற்றினான். உங்க தலையில கால் வச்சா அது பாவம், நான் செய்ய மாட்டேன். அப்போ ஒன்று செஞ்சா என்ன? என் கையிலையாவது கால் வச்சு வாங்க. அவர் போறதுக்கு 500 ரூபா பணம் கொடுத்தவர் சேதுபதி. பிள்ளைங்கள்லாம் 750 ரூபா கொடுத்தாங்க. 1500 பிள்ளைங்க ஆளுக்கு 8 அணா கொடுத்தாங்க. ஒரு சேதுபதி மகாராஜா 500 ரூபா கொடுத்தார். 1893 500 ரூபா இப்படி கட்டடம் கட்டி போடலாம். இப்போ 500 ரூபாய்க்கு கக்கூசுக்கு கதவு கூட போட முடியாது. புரியுதா? அந்த காலம். கையை ஏந்தினாருங்க. போட்டில் இருந்து கையில் காலை வச்சு விவேகானந்தர் வந்து ராமேஸ்வரத்தில் பேசுகிற பொழுது சேதுபதி மகாராஜாவை பாராட்டி பேசி வணங்கினார். அது அப்போ சென்னையில் விவேகானந்தர் தேரில் வச்சு இழுக்கிறாங்க. சேதுபதியை காணோம். விவேகானந்தர் கேட்கிறார், சேதுபதி மகாராஜா இங்கே? இங்கே தேர கடைசியாக நின்று இழுத்துக்கிட்டு போகிறது சேதுபதி மகாராஜா. அதாங்க மகாராஜான்னா அர்த்தம். எவ்வளவு பணிவு! எப்படி எத்தனை கோயில்! உத்தரகோஷம் அங்கே அவங்க கட்டினது, ராமநாதபுரம் அவங்க கட்டினது, சேது சமஸ்தானம் இன்னைக்கும் புகழ் பெற்றது, தமிழை வளர்த்தது, தமிழ் சங்கம் உண்டாக்கியது எல்லாம் சேதுபதி மன்னர்கள். சரி, இப்போ அங்கேருந்து புறப்பட்டார். இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பூந்துருத்தி நேர சீர்காழிக்கு வந்துட்டார். அப்பாடா, 5வது யாத்திரை, 180 கோயில் ஊரு நம்ம வேகமாக சுற்றிட்டோம். 6வது யாத்திரை இப்போ ஆரம்பிக்குது. எங்கே போகணும்? நேரம் ஆச்சு, சீக்கிரமா காஞ்சிபுரம் போகணும். புறப்படு. கிளம்பிட்டார். அரையணி நல்லூர். எந்த ஊர்? அரையணி நல்லூர்.
அரையணிநல்லூருக்கு போயிட்டார். மலை மேலே கோயிலில் கும்பிட்டார். தூரத்தில் ஏதோ ஒரு மலை தெரியுது. அது என்ன மலை? திருவண்ணாமலை. அரையணிநல்லூருக்கு இப்போ பேர் தெரியுமா? அரகண்ட நல்லூர்னு மாற்றி விட்டாங்க. அரையணிநல்லூர்னா டிக்கெட் தர மாட்டேன், அரகண்ட நல்லூர். அது என்ன கோயில்? திருவண்ணாமலை. அப்படியா, நான் திருவண்ணாமலைக்கு போகணுமே. பக்கத்தில் ஒரு பையன் பூக்கொடலையோட, நான் கூட்டிகிட்டு போகிறேன். சின்ன பையன், ஒரு 8 வயசு கூட இருக்காது. நான் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த பையன் முன்னால் போக, ஞானசம்பந்தர் பாடிக்கிட்டே பின்னால் போக, அந்த பையன் கேட்டுக்கிட்டே முன்னால் போக, திருவண்ணாமலை வரைக்கும் நடந்து திருவண்ணாமலைக்கு போனால் மலை தெரியுது. சின்னதாக கோயில், அம்பாள் சந்நிதியும் சாமி சந்நிதியும் ஒரே இடம். அப்போ பின்னால் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அம்பாளுக்கு தனி சந்நிதி கட்டினார்கள். அதுக்கு முன்னால் எல்லாம் ஒன்று தான். உண்ணாமலை தாயார் எங்கே இருப்பா? அண்ணாமலையார் பக்கத்தில் தான் இருப்பா. இவர் போய் சின்ன கோயில் பார்த்தாரா, தாளத்தை எடுத்தாரா, அப்படி கும்பிட்டாரா, திரும்பினாரா, பையனை காணோம். யாரா வந்தது? உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே விளவார்கனி படனூரிய கடல் வண்ணனும் வேத கிளர்தாமரை மறைமேலுரை கேடில் புகழோனும் அளவா வண்ணம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முறுவல் உமை தலைவன் அடி சரணே. திருவண்ணாமலை கவிச்சக்கரவர்த்தி கம்பன் இந்த யாப்பு அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். திருஞான சம்பந்தர்கிட்ட கடன் வாங்கி கம்பன் சக்கரவர்த்தியாக பாடிட்டான். அருமையான பாட்டு சாமி அது. திருவண்ணாமலை பாடிட்டார், புறப்பட்டார். ஓத்தூர் வேதங்கள் வழிபட்டது. ஓத்துன்னா வேதம், வேதம் வழிபட்டது. போனார். ஒருத்தர் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கார். ஏன் அழுறீங்க? சாமி, மரம் வச்சேன், பனைமரம் எல்லாம் ஆண்பனையாக போச்சு, காய்க்காது. இவங்கெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. சமணர்கள். அந்த காலத்தில் சமணம் அவ்வளவு இருந்துச்சு, சும்மா இல்லை, சிரிக்கிறாங்க. அப்படியா? பூத்தேர்ந்தாயன பாடினாரா? ஆண்பனை பெண்பனையாக மாறிற்று, காய்த்து தொங்கிற்று, இன்னைக்கும் மரம் இருக்கிறது. காஞ்சிபுரத்துக்கு போனார், அம்பாளை கும்பிட்டார், ஏகாம்பரேஸ்வரரை கும்பிட்டார். நேரம் ஆச்சுன்னு தெரிஞ்சு போச்சு, வேகமாக கும்பிட்டார். அங்கே இருந்து கிளம்பினார். திருவாலங்காட்டுக்கு வந்தார். அம்மையார் உள்ள ஸ்தலம் மிதிக்கப்படாது, வெளியிலே நிற்கிறார். கடவுள் திருவாலங்காட்டில் வெளியில் காட்சி கொடுத்தார். திருக்காலத்திக்கு போனார். திருக்காலத்தி அப்பனை கும்பிட்டார். பக்கத்தில் கண்ணப்பர். கும்பிட்ட உடனே கண்ணப்பரை பார்த்தாராம். சேக்கிழார் எழுதுகிறார், கோயிலுக்கு போய் கும்பிட்டா ஒரு பலன் கிடைக்கணுமில்ல. இவர் கும்பிட்ட பலன் கண்ணப்பரை பார்த்தாராம். கும்பிட்ட பலன் காண்பார் போல் கொலைவேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். திருக்காலத்தி, திருக்கோகர்ணம், திருப்பருப்பதம், இந்திரநீலப் பர்வதம் எல்லாம் அங்கே இருந்த வகையில் பாடினார். நேர மயிலாப்பூர் திருவொற்றியூருக்கு போனார். சிவநேச செட்டியார் வரலாறு அப்பவே சொல்லிட்டேன். மயிலாப்பூர் அங்கிருந்து வேகமாக சீர்காழிக்கு வந்துட்டார். 6வது யாத்திரை முடிஞ்சது. எல்லாரும் வந்தாங்க. சாமி, கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. 16 வருஷமா நிம்மதியாக இருந்துட்டீங்க, இருக்கப்படாது, கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. கல்யாணம் வேண்டாம். இல்லை, உலகத்துக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கணும். நடராஜா சிவகாமியோடு இருக்கார். கல்யாணம் ஏன்? சாமிக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? அதை பார்த்தா நம்மளும் மனைவியோட மகிழ்ச்சியாக சண்டை போடாமல் இருப்போம்.
புரியுதா? மனைவி இருக்கிற வரைக்கும் அவ பெருமை தெரியாது, இறந்து போனாத்தான் தெரியும். எழுதி வச்சு, இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. கல்யாணம் ஏன் பண்ணி வைக்கிறோம்? கடவுளே, இது மாதிரி நான் எங்கள் வீட்டுக்காரியும் நல்லா இருக்கணும் சாமி. நல்லா இருக்கணுமா இல்லையா? ரெண்டும் கல்யாணம் சரி ஏற்பாடாயிடுச்சு. கல்யாணம், இவரை பற்றி நிறைய பாட்டு, நேரம் இல்லை. கல்யாணம் ஆச்சு. கோயில் எந்த ஊர்? நல்லூர் பெருமணம், சீர்காழிக்கு பக்கம். கல்யாணம் ஆச்சு. எல்லாரும் வந்தாங்க. எல்லாரையும் கேட்டார், சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்க. கோயில் வாசலுக்கு வாங்க. கோயில் வாசலுக்கு வந்தாங்க. அத்தனை பேரையும் நிற்க வச்சார். அங்கிருந்து பாடுறார், தக்கிருந்தி அன்று தாளால் அரக்கனை உக்கிருந்தொல்க உயர்வரை கீழிட்டு நக்கிருந்தீர் இன்று நல்லூர் பெருமணம் புக்கிருந்தீர் எமை போக்கருளீரே. பாடுறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. இதுவரைக்கு நமசிவாயன்னு கடைசியில் வச்சு பாடலை. இவருக்கு உபநயனம் நடந்த பொழுது அஞ்செழுத்துமேன்ட்டு போயிட்டார். அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துன்ட்டார், மந்திரத்தை சொல்லலை. இப்போ மந்திரத்தை சொல்லிவிட்டார், நமசிவாயவே. எல்லாரும் தங்களுடைய வினைகளை மாற்றி விட்டார்கள். ஒரு ஜோதி உண்டாயிற்று. ஜோதியில் அத்தனை பேரும் கலந்துட்டாங்க. வைகாசி மாதம் மூல நட்சத்திரம். எந்த ஊர்? திருநல்லூர் பெருமணம், சீர்காழிக்கு பக்கம் திருநல்லூர் பெருமணம். நம்ம பண்ணுறது மனம், அது கடவுளோட சேர்றது பெருமணம். திருநல்லூர் பெருமணம். எல்லாம் போயிட்டாங்க. இவரும் மனைவியும். மனைவி பேரு சொக்கியார். கல்வெட்டு. ஒரு பொண்ணு அந்த ஓரத்தில் நின்னா, அன்னைக்கே சொன்னேன், ஞாபகம் வருதா? ஒரு பொண்ணு ஓரத்தில் நின்னா, சாமி நான் வீட்டுக்கு விளக்கு, கோயிலுக்குள்ள வரலாமா? பெரு நெருப்புக்கு ஈரம் கிடையாது, வா. உள்ள வந்தா அவளும் ஜோதியில் கலந்து விட்டாள். புலவர் புராணத்தில். ஆக கடைசியில் இந்த ரெண்டு பேரும் கலி 3756 ராட்சச வருஷம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி மூல நட்சத்திரம் வியாழக்கிழமை 28/5/655 28/5/655 இறைவனோடு எல்லோரையும் சேர்த்து தானும் சேர்ந்து விட்டார் திருஞான சம்பந்த பிள்ளையார்.